நறுக்குவோம் பகையின்றே சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறைவாய். குறுக்கில் முளைத்திட்ட அயலாராட்சி கூண்டோட போயிட்டு கொட்டடா முரசம் என்று லட்சிய முழக்கத்தை முன்வைத்தான் புரட்சி பாவலன் பாவேந்தன் பாரதிதாசன். நறுமண சோலையில் நரி புகவிட மாட்டோம், நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறைவாய். வெறிகொண்டு புகும் இந்த அயலாராட்சி வேறற்று போயிட்டு கொட்டடா முரசம் என்று முழக்கத்தை முன்வைத்தான். அவன் தான் சொல்றான், எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சி என்கிறான். சாதாரண ஆட்சி இல்ல, நல்லாட்சி. அது எப்படி கொடுக்கணுங்களா? அலை மாகடம் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவுவாய். இந்த பூமியில மட்டும் ஆள்றது இல்லடா, கடல் வான் நிலம் எல்லாத்தையும் அதிகாரம் இருக்கணுங்கிறான். அதுக்கு இடையில ஏதாவது தடையா இருக்கா? கொலை வாலினை எடடா மிக கொடியோர் செயலாளரே, புகைவால் ஒரு புடியே உயர் குணமேறிய தமிழா என்று எழுப்புறார். பண்ண பழகடா பச்சை படுகொலை, பைந்தமிழ் இனத்திற்கு உயிரடா விடுதலை என்று முழக்கத்தை முன்வைக்கிறார். அந்த புரட்சி குயில் பிறந்து வளர்ந்த புதுவை மண்ணிலே என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகள் எழுச்சியும் புரட்சியுமாக இன விடுதலை களத்திற்கு பாயணும். இங்க எவனும் உயிர் தர வேண்டியதில்லை, நான் தமிழன் என்ற உணர்வை கொடுத்து ஒன்னான் என்றால் போதும், அதுவே வென்றும். அதுவே நின்றும். இங்க என்ன இருக்குது? பேசிய தம்பிகள் எல்லாம் கூட குறிப்பிட்டாங்க, எல்லா ஊழல் லஞ்சம். ஒரு கவிஞன் எழுதிய கவிதையை நான் என் படத்துல பயன்படுத்தினேன், தம்பி படத்துல. லஞ்சம் கொடுத்தேன் கைது செய்தார்கள், லஞ்சம் வாங்கினேன் கைது செய்தார்கள், கொடுத்தேன் விடுதலை செய்தார்கள். இதான் இந்த நாட்டில் இருக்கிற நிர்வாக முறை. லஞ்சம் வாங்கினேன் கைது செய்தார்கள், கொடுத்தேன் விடுதலை செய்தார்கள். இன்னொரு தம்பி எழுதுறான், அப்பன் அப்பன் மகனுக்கு பிறந்த சான்றிதழ் வாங்க, பிறப்பு சான்றிதழ் வாங்க லஞ்சம் கொடுத்தான். மகன் அப்பனுக்கு இறப்பு சான்றிதழ் வாங்க லஞ்சம் கொடுத்தான். இதுதான் இந்தியா. எப்படி இருக்குது? எப்படிப்பட்ட நாட்டில் இருக்கிறோம் பாருங்க. ஏன் இந்த நாடு இப்படி இருக்குது? இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு வாக்கு செலுத்துறாங்க, 77 பேர் செல்லாத வாக்கு செலுத்திருக்காங்க. 77 பேர். இதுல 21 பேர் பாராளுமன்ற உறுப்பினர்கள். அதை நல்லா கவனிச்சுக்கணும். எப்படி ஓட்டு போடுவது என்று தெரியாதவர்களுக்கு ஓட்டை போட்டு நாட்டை கொடுத்ததனாலேயே இந்த நாடு இப்படி நிக்குது. நல்லா விளங்கணும். இங்க பாருங்க, ஒரு தம்பி எழுதியிருக்கான், நீ பொய் சொல்லாத, நீ கொலை செய்யாத, கொள்ளையடிக்காத, ஊழல் செய்யாத, லஞ்சம் பெறாத, நீ இதெல்லாம் எதையுமே செய்யாத, மலைகளை வெட்டாத, மரத்தை வெட்டாத, மணல அல்லாத, இதெல்லாம் எதையுமே செய்யாத, அதெல்லாம் அரசாங்கம் பார்த்துக்கிறோங்க. எப்படிப்பட்ட அரசாங்கம் இருக்குன்னு பாத்துக்க. எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் நம்மளை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் பாத்துக்க. இவன் இன்னும் திரையரங்கு விட்டு வெளியில வரல நம்ம ஆளுங்க. ஒரு கவிஞன் எழுதுறான், தமிழ்நாட்டு இளைஞர்கள் திரையரங்குகளில், இருட்டறையில் திரையரங்குகளில் தங்களுக்கான தலைவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு கவிஞன் எழுதுறான். இப்ப இல்ல, 25-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி, இன்னைக்கு வரைக்கும் தேடிட்டு இருக்கான். அருமை சகோதரர் மம்முட்டி அவர்கள், கேரள மக்கள் திரையரங்குகளில் தங்களுக்கான முதல்வர்களை தேடுவதில்லைங்கிறார். இதுல இருந்தாலும் தமிழ் மக்கள் அறிவு தெளிவு பெற்று எழணும். ஒன்றை என் தம்பி தங்கைகளுக்கு சொல்லுவேன், நுட்பமா நீங்க விளங்கிக் கொள்ளணும். அரசியல் என்பது ஒரு வாழ்வியல். அறிவியல் புவியியல் போல அரசியல் என்பது ஒரு வாழ்வியல். அது இல்லாமல் ஒன்றுமே கிடையாது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். இதுதான் என் தம்பி முத்தம் சிவகுமார் எனக்கு இதெல்லாம் சரி வராதுன்னு போது நான் சொன்னேன்.
மனித உடலில் இருந்து உயிரை பிரிப்பதும் மனித வாழ்வில் இருந்து அரசியலை பிரிப்பதும் ரெண்டு ஒண்ணுதான். பிரிக்கவே முடியாது. நீ அரசியலிருந்து நீ விலகி நிற்கலாம், அரசியல் உன்னிடத்திலிருந்து விலகி நிற்காதுங்கிறான் அரிஸ்டாட்டில். நல்லா கவனிச்சுக்கணும். நீ அரசியல் வேண்டாம் என்று விலகி நின்றால் நீ வேண்டாம் என்று ஒதுக்குபவன் உன்னை ஆள வேண்டிய நிலைமை உருவாகி விடுங்கிறான். அது இந்த நாட்டில் உருவாகிருச்சு என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். இது பிளாட்டா சொல்றான். இதை என் தம்பி தங்கைகள் நுட்பமாக மனதில் பதிவு வச்சுக்கணும். எல்லாம் கற்றவர்கள் நமக்கு எதுக்கு பிரச்சனை, நமக்கு எதுக்கு பிரச்சனை, விலகி போனா காவாலி பயல்கள் கயவர் கையில நாடு போயிடும். அப்ப ஐயோ நாள் வராது, அம்மா நாள் வராது. நல்லா கவனிச்சுக்கணும். திருட்டு பயிர்கையில நாடு போயிருது. முதல்ல தமிழ்நாட்டுல அம்மாவும் 48 திருடர்கள் இருந்தாங்க. இப்ப அம்மா இல்ல, திருடர்கள் கையிலே நாடு வந்துட்டது. உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். ஒண்ணு பெருசா பிரிச்சு பார்க்க வேண்டியதில்ல. புதுச்சேரியும் இதையும் பிரிச்சு பார்க்க வேண்டியது இல்ல. நமக்கு புதுச்சேரியை பொறுத்தவரை ஒரே அரசியல் தான். மகை ஏனா வேணாம், மாநில உரிமை வேணும். என்னை தனி மாநிலமா விட்டு மாநில உரிமை எனக்கு இருந்தா அம்மையார் கிரண்பேடி நியமன எம்எல்ஏக்களை சட்டமன்ற உறுப்பினர் நியமிக்க முடியாது. இந்த சேட்டை பண்ண முடியாதுல்ல. அதை விளங்கணும். அது ஒரு நாள் நிச்சயம் பிறக்கும். நாம சொன்னதுக்கு பிறகு ஐயா ரங்கசாமி போய் பிரதமர்கிட்ட எனக்கு தனி மாநில உரிமை கொடுங்கன்னு கேட்கிறாருல. ஒரு நாள் நம்ம கிட்ட அவனே நம்ம 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 வச்சுக்கிற முடியாம அவனே நீ தனியா போயிருப்பான். இப்ப நம்ம எப்படி அவங்க கிட்ட சிக்கி சின்னாபின்னம் ஆகிறோமோ அப்படி நம்ம கிட்ட சிக்கி ஒரு நாள் அவங்க சின்னாபின்னம் ஆவாங்க. இந்த படிக்க எப்ப பார்த்தாலும் ரொம்ப பேசிட்டு கேள்வி கேட்டு இருக்கிற வகுப்பறையில மாணவனை வெளியே வைப்பாங்க அப்படி நம்மள சொல்லிடுவாங்க. ரொம்ப இவனை வச்சுக்க முடியே, போய் அம்மா அப்பா கூட்டி வா, அதெல்லாம் கூட்டி வர முடியாது. முட்டிக்காது போட, அதெல்லாம் போட முடியாது. பழகு மேல மேச மேல ஏறி இல்லை, அதெல்லாம் நிக்க முடியாது. என்ன கேட்கிற நீ? இப்ப நான் கேள்வி கேட்கறதுக்கு நாங்க எடுத்துருக்கு, நீ முதல்ல பதில் சொல்லு. இப்ப நீ வச்சிருக்க முடியாது, வெளியில வச்சிருவான். இதுக்கு தான் பேசினேன்னு வந்துருவேன். இதற்குத்தானே ஆசைப்பட்டம் பழகுமாரா? எப்படி சிக்கிக்கிட்டு ஒரு நாள் சாவான். நீ எழுதி வச்சுக்கிறது நடக்கும். ஐயோ இங்க பெரிய பிரச்சனையா இருக்காங்களே அப்படின்னு. நம்மளை பார்த்துதான் இந்திய பெருநிலத்தை ஆளுகிற பிரதமர் சரி மற்ற மாநில முதல்வர் ஆட்சி செய்யணும். ஒவ்வொன்றுக்கும் நம்மளைத்தான் உதாரணம் காட்டணும். இவன் என்ன சொல்றான்? ஏய், நான் தனி தமிழ்நாட்டுக்கு தனி கொடி பரத்துல வரைஞ்ச ஆட்சின்னு வரைவில. அதுக்கு வாழ்த்துப்பா போட்டேன். தேசிய கொடிக்கு எழுதுனேன், மரத்தமிழ் வந்தேன். என்ன கேள்வி கேட்கிறேன், என்னங்க தனி கொடி வச்சிருக்கீங்க? ஆமா, என்ன புதுசா நான் வச்சிருக்க மாதிரி கேள்வி கேட்கிறீங்க? இந்தியாங்கிற நாடு இருந்துச்சா உருவாச்சா? உருவாச்சு. எப்போது? இப்போது. இந்திய நாடு உருவாகி இந்தியாவுக்கு கொடி வருவதற்கு முன்பே பல ஆயிரம் ஆண்டுகளா கோட்டை கட்டி கொடி வச்சு ஆண்ட கூட்டத்துல வந்தவங்க நாங்க. எனக்கு தமிழ் தேசிய கொடி சேர சோழ பாண்டியர்களின் கொடி. என் கொடியே ஒரு கதை சொல்லும். பாண்டிய மன்னனின் மீன் துள்ளும், சேர பாட்டனின் வில் அம்பு பாயும், புலி பாயும், எதுவும் நிக்கிறதோ உட்கார்ந்து இருக்கிறதோ எல்லாமே பாய்ச்சல் இருக்கக்கூடிய என் பாட்டன் கொடியில. அது மாதிரி இப்ப கர்நாடகால சீதாராமையா கொடியை கொண்டாந்துட்டாருன்றான். அவர் வந்துட்டாரு, கொண்டு வந்துட்டா, நான் வந்தவன்னு கொண்டு வந்துருவான். அவ்வளவுதான். எங்க கொடி பறக்கும். எங்களுடைய தேசிய பண்டிகை பொங்கலுக்கு எங்க கொடியை ஏற்றி எங்க தேசிய கீதத்தை போடுவோம். எங்களுடைய கலாச்சார பண்பாட்டு நிகழ்வுல எங்கள் கொடி பறக்கும். எல்லாத்தையும் விட்டு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு வாழ முடியாது. இதை உற்று நோக்குகிற இளைய தலைமுறை பிள்ளைகள், என் தம்பி தங்கிகளை ஆழமா கவனிச்சு புரிந்து கொள்ளணும். உங்களுக்கு தனி மனித அபிமானங்களை கொண்டு அரசியல் செய்வதை கைவிடுங்கள். நமது சித்தப்பா, பெரியப்பா, தாத்தா, பாட்டி, அப்பா அம்மாவோட முடியும். ஜெயலலிதா வாழ்க ஒழிக, கருணாநிதி வாழ்க ஒழிக, ரஜினிகாந்த் வாழ்க, கமலஹாசன் வாழ்க, எம்ஜிஆர் வாழ்க. இந்த தனி மனித புகழ் வெளிச்சத்துல தனி மனித அபிமானங்களை வைத்து அரசியல் செய்வதை கைவிடுங்கள். நல்ல தத்துவத்தை, நல்ல கருத்தைகளை தலைமையேற்ற அரசியல் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள்.
இல்லை என்றால் உங்களுக்கு காமராஜனும் கக்கனும் சிங்காரவனரும் ஜீவானந்தமும் அயோத்திதாசனும் ரட்டவலை சீனிவாசனும் வாவு சிதம்பரனாரும் கிடைக்க வாய்ப்பில்லை. இதை புரிஞ்சுக்கணும், அத புரிஞ்சுக்கணும். நீ கடைசி வரைக்கும் நீ இங்க பாரு, பினராயி விஜயன் போலவோ உம்மன் சாண்டி போலவோ மம்தா பானர்ஜி போலவோ ஒரு முதல்வரை சந்திக்கவே செத்துக்கல. நாங்க காமராஜா பேசி இதுக்கு பின்னாடி வர என் மகள் பேசி என் மகளுக்கு வர பேரை வரைக்கும் பேசிருப்பான் காமராஜர். காமராஜரையும் தாண்டி ஒரு நல்லாட்சியை கொடுக்காம பேரங்க வந்திருக்கோம். நீங்க கவனத்தில் வச்சுக்கணும். என் தாத்தன் விட்ட பிழையும் சரி செய்து செய்வோம். அதுக்கு தான் இவ்வளவு பேசுறோம். எந்தெந்த இடத்துல நம்ம பாட்டன் சரியா இருந்துதான் எங்க பிழை விட்டுருக்கான், பிழைய திருத்துறா. அதுக்கு தான் வரலாறு. வரலாற்று நான் எங்கு வாழ்ந்த எங்கு வீழ்ந்தேங்கிறத வாசித்து நேசித்து தெரியாத எந்த இனமும் எழாது வாழாது. அதை கத்துக்கணும். திரையில நடிப்புல இருந்து தலைவர்களை தேடக்கூடாது. தரையில மக்களின் உழைப்பில் இருந்து தலைவர்களை தேடணும். சின்னங்களை பார்த்து வாக்கு செலுத்துகிற முறையை இனி வரும் காலங்களில் என் தம்பி தங்கைகள் ஒழியுங்கள். நல்ல எண்ணங்களை பார்த்து வாக்கு செலுத்துகிற முறையை உருவாக்குங்கள், வளருங்கள். அப்போதுதான் நல்ல அரசியல் உருவாகும், நல்ல ஆட்சி மலரும். அதை கவனிச்சுக்கணும். இதை நுட்பமா விளங்கிக் கொள்ளணும். இங்கே தமிழர் நலன், தமிழர் உரிமை, தமிழர் பிரச்சனை இதெல்லாம் பேசிச்சுக்கோம். தமிழர் உரிமையிலே முதன்மையானது, தமிழர் நலனிலே முதன்மையானது, தமிழர்கள் இருக்கிற பிரச்சனைகளே தலையாய பிரச்சனை ஒன்றுதான், அவன் நிலத்தை அவனே ஆளாததுதான். ஆளுகிறவர்கள் தமிழர்களாக இருந்து தமிழ் எழுச்சிக்கு, தமிழ் மீட்சிக்கு, தமிழர் நலனுக்கு, தமிழர்களின் எதிர்காலத்திற்காக அரசு செய்யாததுதான். அதுக்கான திட்டமா சட்டமா போடுறதில்லை, அது போடுறதில்லை. இவ்வளவு பெருமை கொண்ட இத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தாய்மொழி செத்து போச்சு, அதை மீட்டுருவாக்கம் செய்யறதுக்கு என்னடா வழி? கிடையாது. பல பேர் பேசிக்கிறார். மொழி என்பது ஒண்ணு இல்லைங்க, அது தொடர்புக்கான ஒரு கருவி. அவன் வீட்டுல ஏதோ அருவா கம்பு மாதிரி நினைச்சிருக்கான்னு நினைக்கிறேன். மொழி என்பது அப்படி இல்லை. ஒவ்வொரு தேசிய இனத்தின் உயிர், ஒவ்வொரு தேசிய இனத்தின் முகவை அடையாளம் மொழி. அதை வழங்கிக் கொள்ளணும். பெருமதிப்பிற்குரிய நமது ஐயா அப்துல் ரஹ்மான் அவர்கள் தாய்மொழி என்பது வெறும் சத்தம் அல்ல, அது சத்த வடிவமான என் தாயின் ரத்தம் என்று சொல்றார். நல்லா வழங்கி சொல்லணும். என் தம்பி தம்பிகள், அயர்லாந்து விடுதலைக்கு போராடிய டிவேலரா அவன் கேட்கிறான், உனக்கு அயர்லாந்து வேணுமா, உன் தாய்மொழி ஐரிஷ் வேணுமான்னு கேட்கிறான். அதுக்கு என்ன சொல்றான் டிவேலரா? என்ன சொல்றான் அந்த புரட்சியாளன்? அயர்லாந்து வேண்டாம், அயர்லாந்து என் தாய்மொழி இல்லைனாலும் அதற்கு இணையாக இன்னொன்னு நான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் என் தாய்மொழி இல்லை என்றால் உலகத்தில் அதற்கு இணையாக பெறுவதற்கு எதுவுமே எனக்கு இல்லை. எனக்கு நிலம் வேண்டாம், என் மொழியை கொடு என்று கேட்கிறான். இப்ப நீங்க விளங்கிக் கொள்ளணும். பாலஸ்தீனத்துல ஒரு தாய் தன் மகன் இளம் வயதுல வீட்டை விட்டு போயிடறான், காணாம போயிடறான். பல ஆண்டுகளாக தன் மகன் திரும்பி வரமாட்டானா என்று பெற்ற தாய் தவித்து கிடக்கிறார், ஏங்கி காத்திருக்கிறார். பல இரவுகள் கண்ணீரோடும் கவலையோடுமே அவள் கடத்துகிறார். ஒரு நாள் அவன் வயதை ஒத்த ஒரு நண்பன் வருகிறான். என் மகனை கண்டாயா? ஆம், நான் பார்த்தேன், அவன் இந்த நாட்டில் இருக்கிறான் என்று சொல்றான். தன் மகனை காண வேண்டும் என்று அந்த நண்பனை அழைத்துக் கொண்டு அவன் பின்னாடியே போகிறார். பல நாட்கள், பல மாதங்கள் கடந்து தன் மகனை பார்க்கிறாள் அந்த நாட்டிலே. மகனை பார்த்தவுடன் இந்த தாய் தன் தாய்மொழியிலே பேசுகிறாள். அவனுக்கு அவன் தன் தாய் என்ன சொல்கிறான் என்று தெரியவில்லை. அவன் தாய்மொழியை மறந்து விடு. அவனுக்கு அவன் தாய்மொழி தெரியவில்லை. பாலஸ்தீனத்தில் ஒரு மரபு இருக்கிறது அன்பிற்குரிய சொந்தங்களே. வீட்டில் ஒருவர் இறந்து விட்டால் தலையில் இருக்கிற போட்டிருக்கிற முக்காடை எடுத்து கழுத்தை சுற்றி போட வேண்டும். அந்த தாய் தன் மகன் தாய்மொழியை மறந்து விட்டு அந்த நொடியிலே இறந்து விட்டான் என்று கருதி தலையை மூடி போட்டிருந்த முக்காடை எடுத்து கழுத்தை சுற்றி போட்டுக்கொண்டு திரும்பி பார்க்காமல் தன் தாய் நாட்டை நோக்கி நடந்தார். இதை எங்களை பெற்ற தாய்மார்கள் புரிந்து கொள்ளணும். ஆங்கிலம் படிப்பதுதான் அறிவு என்று அழைகிற அந்த அறியாமையில் இருந்து நீங்கள் விடுபடணும். ஆங்கிலம் ஒரு மொழி, படித்துக் கொள்வோம். அது நாம் வாழ்வதற்கு. ஆங்கிலம் படித்தால் வேலை கிடைக்கும், அவ்வளவுதானே. படியுங்கள், போங்கள். ஆனால் தமிழ் படிப்பது என்பது நாம் வாழ்வதற்கல்ல, நம் இனம் வாழ்வதற்கு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும்.
மொழியை மறந்து கடந்த இனம் வரலாற்றில் வாழ்ந்ததாக செய்தி இல்லை. அப்படி என் இனம் ஆகிவிடக் கூடாது என்கிற துடிப்பும் தவிப்பும் தான் உங்கள் பிள்ளைகளுக்கு. எங்க பிரச்சனை? தமிழர்களிடத்தில் தாய்மொழி தமிழ் இல்லை. தமிழில் இருந்து தமிழர்கள் வெகு தூரம் நடந்து வந்து விட்டார்கள். இதான் இங்க இருக்கிற முதல் சிக்கல். அத புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வந்து பாருங்க, கர்நாடகால எந்த மாநில எந்த அதிகாரி வந்தாலும் கன்னடம் தெரிஞ்சாதான் அரசு வேலைன்னு சீதாராமையா. இத நான் ஆட்சியின் செயல்பாட்டு வரைவில் கொடுத்திருக்கேன். என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு. ஏண்டா தமிழன் காசு வேணும், தமிழ் வேணுமா உனக்கு? படிச்சுட்டு வா. நான் வரும்போது உன் மொழியை படிச்சுட்டு தானே வர்றேன். அப்படி என் நிலத்துக்கு வரும்போது நீ படிச்சுட்டு வா. இங்க வந்து என்னுடைய வாகனங்கள்ல மகிழ் உந்துல தமிழ்ல எழுத்துனா தெரியலைங்கிற. தெரியலன்னா வேலையை விட்டு போ. வேலை வேணா தெரிஞ்சுக்கிட்டு வா. வரும்ல. ஒரு ரெண்டு பிரச்சனை உனக்கு. இன்னைக்கு காலையில இப்ப பிரச்சனை. இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமில்ல? நம்ம ஆளு எவ்வளவு சிறப்பா ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க பாருங்க. இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, செய்தி தொலைக்காட்சியில வருது, தமிழ்நாடு அரசு போட்டிருக்கிற பாட புத்தகம், பிள்ளைகளுக்கு இலவசமா கொடுக்கிற பாட புத்தகம், அந்த புத்தகத்தின் பெரிய தலைப்பு அட்டையை வந்து தாள் தட்டுகளா மாத்தி ஆந்திரா உணவை வந்து பயன்படுத்துது. அது அந்த தாள் தட்டுகளை புத்தகத்தை பயன்படுத்தி அப்படியே குப்பை தொட்டியில் போட்டதை படம் எடுத்து காட்டுறாங்க. இந்த புத்தகம் எப்படி ஆந்திராவுக்கு போச்சு? யாரு இதுக்கு பதில் சொல்றது? யார் பதில் சொல்றது? எப்படி இருக்க பாருங்க, என்ன நடந்துகிட்டு இருக்கு பாருங்க. புதுசா பிரச்சனை வரும். நான் தான் சொல்றேன், தமிழர்கள் கால்பந்தாட்ட வீரனின் இருக்கிற கால்பந்தாட்ட வீரனின் காலில் சிக்கிய பந்து போல ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. இங்க அடிப்பான் அங்க ஓடுவான், அங்க அடிப்பான் இங்க ஓடுவான், அங்க அடிப்பான் அங்க ஓடுவான், அப்படி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். வாழ்நாள் முழுதும் பிரச்சனைகள் அவர்களை துரத்தி கொண்டே வருகிறது. எத்தனை பிரச்சனை? ஏதாவது ஒன்று தீர்க்கப்பட்டிருக்குதா? முற்று வைக்கப்பட்டிருக்குதா? இன்னைக்கு ஐயா ஸ்டாலின், நேற்று பாக்குறேன் காலையில தொலைக்காட்சியில செய்தி, அவர் ஒரு கூட்டத்தில் பேசியிருக்காங்க. ஐயா, மதிப்பிற்குரிய நம்ம ஐயா என்ன பேசிருக்காங்க? தமிழ் வழக்காட்டு மொழியாக வர வேண்டும், தமிழ் ஆட்சி மொழியாக வர வேண்டும். இதெல்லாம் யார் பேசணும்? இனிமேல் ஆட்சிக்கு வரப்போற நாங்க பேசணும். 5 முறை முதல்வராக இருந்து ஆட்சி செய்த நீங்களும் உங்க அப்பாவும் பேசக்கூடாது. 22 ஆண்டுகள் தமிழ்நாட்டின் அதிகாரத்தில் இருந்த நீங்கள், தொடர்ச்சியாக 16 ஆண்டுகள் இந்திய பெருநாட்டின் மத்திய அமைச்சரவையில் பங்கேற்ற நீங்கள் இப்போது பேச காரணம் என்ன? எப்படி இருக்கு பாருங்க. இந்த மக்களின் மறதியை மூலதனமாக பயன்படுத்திக் கொண்டவர்கள். உங்களுக்கு மறதி இருக்கலாம், உங்க அப்பா பேர் கட்சி பேரை எழுதி வச்சு பிடிப்பீங்க. எங்களுக்கு மறதி இல்ல. இதை நீங்க நல்லா கவனிச்சுக்கணும், நினைவில் வச்சுக்கிட்டு பேசணும். நீங்க துணை முதல்வர், உங்க அப்பா முதல்வர். இதே சென்னை உயர்நீதிமன்றத்தில், மதுரை உயர்நீதிமன்றத்தில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம். என் தம்பிமார்கள் பகத்சிங் தலைமையில பல நூற்றுக்கணக்கான வழக்கறிஞர்கள் முன்னெடுத்தார்கள் பட்டினி போராட்டம். அன்னைக்கு மத்தியிலும் தமிழ்நாட்டிலும் அதிகாரத்தில் இருந்தவர்கள் நீங்கள், உங்கள் கட்சி, உங்கள் ஆட்சி. அன்னைக்கு தமிழ்ல வழக்காடுகிற உரிமையை பெற்றுத்தர முடியல, உங்களால பெற்று தரல. சட்டம் இயற்றினர், தமிழ்ல வழக்காடுகிற உரிமை வேணும் என்று தமிழ்நாடு சட்டசபையில சட்டம் இயற்றினார்கள். மதிப்பிற்குரிய ஐயா கலைஞர் அவர்கள் அந்த சட்டத்தை முன்னகர்த்தினார். அது இந்திய குடியரசுத் தலைவரின் கையெழுத்து இருந்தால்தான் அது செயலாக்கம் தரும். அன்பிற்குரிய சொந்தங்களே, அருமை தம்பி தங்கைகளே, 2 குடியரசுத் தலைவர்களை உருவாக்கியவர்கள் இவர்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதிபா பாட்டீல் அம்மையாரை வந்து அங்க குடியரசுத் தலைவராக தேர்வு செஞ்சது இவங்க தான் வாக்கு செலுத்தினாங்க. பிறகு வந்து ஐயா பிரணாப் முகர்ஜிக்கு இவங்க தான் வாக்கு செலுத்தினாங்க. ஒரு குறைந்தபட்ச தேவையின் அடிப்படையில் இந்த கோரிக்கையை முன்வச்சு நீங்க வந்த பிறகு தயவு செய்து இந்த தமிழில் எங்கள் தாய் நிலத்தில் நீதிமன்றங்களில் வழக்காடு உரிமை எங்களுக்கு வேணும், அதுக்காக நீங்க கையெழுத்திட்டு கொடுங்கள் என்று குறைந்தபட்ச அழுத்தத்தை கூட கொடுக்கல. எப்படி இருக்கு பாருங்க, எவ்வளவு பெரிய ஏமாற்று. ஆட்சி மொழியா வரணுமா, வழக்காட்டு மொழியா வரணுமா? எப்ப வருது? எப்ப வருது? அதை ஆக்குவோம், ஆட்சி மொழியா ஆக்குவோம். அதை நாங்க வந்து ஆக்குறோம். நீங்க வீட்டுல அரிசி இருந்தா போட்டு உடையில போட்டு ஆக்குங்க, நீங்க போங்க. நீங்க வேடிக்கை, ஒவ்வொன்றும் புதுசா. கமலஹாசன் அவர்கள் ஊழலை எதிர்த்து பேசிட்டார. நேத்தா ஊழல் ஒண்ணு வந்த மாதிரி. என்னைக்கு திமுக ஏறிச்சா அன்னையிலிருந்து வந்துச்சு ஊழல்.
ஊழலை உருவாக்கி ஊழலை உற்பத்தி செய்து ஊழலை உலகிற்கு அறிமுகப்படுத்தியது திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அம்மையார் ஜெயலலிதா ஆண்ட 5 ஆண்டு கால ஆட்சியில தணிக்கை குழுக்கு மேல இன்னொரு தணிக்கை குழு போட்டு இந்த படத்துக்கு வரி விலக்கு கொடுக்கலாமா என்று பார்வைக்கு ஒரு குழுவை போட்டு உங்களுக்கு வரி விலக்கு தர 1 கோடி கொடுங்க, 50 லட்சம் கொடுங்க, 60 லட்சம் கொடுங்க வசூலித்துக் கொண்டிருந்தார். அன்னைக்கு ஒருத்தரை எழுத்து பேசுற ஒரே ஆளு நான் தான். திடீர்னு ஊழல் வந்துச்சா, அத உடனே கமல் சொல்வதற்கு நான் ஆதரவு. இந்த கிளவாணி பைய தாலியத்துக்கு ஓடும் போது மக்கள் திரண்டு ஓடுவான், அதுக்கு ஒண்ணு திருட்டு போய் அந்த சந்திர ஓடி பின்னுக்கு வந்துட்டு ஆமா ஓடுறான் அந்த மாதிரி இருக்குது. யாரு பேசுறதுன்னு இருக்குல்ல, யாரு எதை பேசுறதுன்னு இருக்கு. சாம ஓரமா உட்காரணும். திடீர்னு என் தம்பி சொன்ன மாதிரி தூர்வார 100 நாள் வேலை திட்டத்தில் சேர்ந்திருக்காங்க. சாந்தி சட்டி பொக்களின வச்சு அள்ளி போடுது. இப்ப இந்த அரசு குடிமராமத்து பணின்னு சொல்லி கொடுத்துருக்கு. என் தம்பி ஒருத்த நாட்டுல என் தம்பி என் கட்சி புள்ள கந்தசாமி தூர்வாரிட்டு மக்களுக்கு மண்ணள்ளி கொடுக்குறேன். அப்ப 100 நாள் வேலை திட்டுக்கிற ஆத்தா மாதிரிலாம் இப்ப இந்த சின்ன தப்பரி தமரெல்லாம் ஓடியாந்து நான் அப்படி பாரி வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து 2 மாசமா தண்ணி இல்லையப்பா, குடிக்க 2 மாசமா தண்ணி இல்ல, ஏதாவது பண்ணி விட. எல்லா ஊர்லயும் அதுல கேட்கிறேன், 2 மாசமா வரல, 10 நாளா வரல, 20 நாளா தண்ணி இல்ல, குடிக்க 2 மாசமா தண்ணி இல்ல. அந்த அம்மாட்ட கேட்டேன், இதுக்கு யாரு காரணம்? ஆண்டவன் காரணம் இல்ல, நம்மள ஆண்டவங்க காரணம். என் தம்பி தூர்வாரான்ல, அந்த ஏரி 183 ஏக்கர், இப்ப வெறும் 83 ஏக்கர் தான் இருக்கு. 100 ஏக்கர் யார்கிட்ட இருக்கு? சுவாக. இங்க பாதி அங்க பாதி. இந்த 83 ஏக்கரை தூர்வாரவன் அறந்து பார்த்தா என் உயரத்துக்கு மண்ணை எடுக்கிறான்னா 150-200 ஆண்டுகளா தோண்டல. நேத்து பேர் இந்த ஊழல்வாதிகளை, உங்களை இந்த லஞ்சவாதிகளை எல்லாம் நாங்கள் குலத்தை மட்டுமல்ல இந்த ஊழல்வாதிகள் லஞ்சவாதிகளையும் தூர்வாருகிறோம் ஐயா ஸ்டாலின். அதனாலதான் நாங்கள் உங்களையும் சேர்த்து தூர்வாருகிறோம். என்ன நினைச்சுக்கிட்டாங்க தெரியுமில? இப்படி பேசி தங்களை நேர்மையாளர்கள் போல, மனித புனிதர்கள் போல காட்ட முயற்சிப்பது கால கொடுமை. திடீர்னு எதையாவது பேசிவிட்டு நமக்கு ஒரு சிரிப்பாயிருக்கு. படம் சீரியஸா போயிட்டு தப்பு ஒரு காமெடியை வந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நீங்க கேக்குறாங்க, இந்த நாராயணசாமியை வந்து ஆட்சியே செய்ய விடாம ஆளுநர் துணை ஆளுநர் படுத்துறாங்களே, படுத்துவாங்கல்ல கதாநாயகன் இருந்தா ஒரு வில்ல இருக்கணும். இது ஒரு புதுசா படையப்பால பெண் வில்லன் மாதிரி இது ஒரு பெண் வில்லி போட்டிருக்காங்க. காங்கிரஸ் நிம்மதியா ஆட்சி செய்ய விடுறதுக்கு பாரதிய ஜனதா ஆளுநர் போட்டிருக்கு. எதுக்கு போட்டிருக்கு? என்ன தேவை குடைச்சலை கொடுத்து காலி பண்ணி ஆளை திண்டு பண்ணி என்ன தேவை பண்ணி விடுவோம். அதுக்குதான் வேலை. இதை கவனிச்சுட்டு தான் நாங்க இருக்கோம், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் கட்சி தானே வேற, கருத்து ஒண்ணுதான். என்ன கருத்து? இந்தியாவை சீக்கிரம் வித்துட்டு கல்லா கட்டுறது யாரு? அவங்களே சொல்றாங்க பாருங்க, ஒரே நாடு ஒரே வரி ஒரே சந்தை. சந்தையில என்ன நடக்குது? வியாபாரம். இப்ப இந்த சந்தையில என்ன நடக்குது? அதான் நடக்குது. சந்தையில வியாபாரிகள் யாரு? பிரதமர், முதலமைச்சர். சின்ன சின்ன கடைகள் யாரு? எம்எல்ஏ, எம்பி. சின்ன குறு வியாபாரிகள், கூறு வச்சு விற்கிறவங்க. நம்ம யாரு? வாங்கி திண்டி சாகுறவங்க. என்னது என்ன நடக்குது? எங்க அண்ணன் சத்யராஜ் மகள் திவ்யா ஒரு பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கு. ஒரு வயா அதை பத்தி விவாதம் நடத்தல. கமலஹாசன் அரசியலுக்கு வர்றாரு, கமல வர்றாரு வரல. இதெல்லாமா எழுத்த விட்டு எருமாடு கண்ணு போடலைன்னா நம்மகிட்ட வந்து கேள்வி கேட்கிறேன். இதெல்லாமா நாட்டுல அவர் வர்றாரு வரல, என்ன பிரச்சனை? எவ்வளவு காலத்துக்கு இதே போயிட்டு இருப்பீங்க? 103 நாளைக்கு மேல நெடுவாசல என் மக்கள் ஹைட்ரோ கார்பன் வேணாம்னு பொழப்ப விட்டுட்டு போராடிட்டு இருக்கான். அதை பேசுறதுக்கு துப்பு இல்ல. கதிராமங்கலத்துல அங்க என் நிலமும் வளமும் தண்ணீரும் நஞ்சா போச்சு, காற்று மாசா போச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கான் மக்கள். அதுக்காக ஒருத்தன் பேசுறதுக்கு ஒருத்தனும் இல்ல. என்ன இருக்குது பாருங்க.
அரசியல் வராரு உங்க கருத்து என்னன்னு. நாங்க ஆட்சிக்கு வந்தா எப்படி ஆட்சி நடத்தும்னு ஒரு செயல்பாட்டு வரைவு கொடுத்துருக்கோம். அதை கொடுத்து இதை பத்தி உங்க கருத்து என்னன்னு கமலஹாசன் ரஜினிகாந்த் கேட்டு வந்து சொல்லுங்க. அப்புறம் நாங்க அதை பத்தி கருத்துக்களை சொல்றோம். ஊடக தர்மத்தோடு வேலை செய்யுங்க, கொஞ்சம் ஊடக தர்மத்தோடு வேலை செய்யுங்க. என்ன செஞ்சுட்டா என் தங்கச்சி வளர்மதி? ஹைட்ரோ கார்பனுக்கு எதிராக துண்டறிக்கை கொடுத்தா. அரசு வேணாம் தான் சொல்லுது ஹைட்ரோ கார்பன். அதுக்கு ஆதரவா தான் கொடுத்தா. அவன் மேல கைது செஞ்சு ஒரு வழக்கு போட்டு ஒரு 10 நாள் வச்சு வெளியில விட்டாலும் பரவாயில்ல. குண்டா சட்டம் குறைஞ்சது 6 மாசம் உள்ள இருக்கணும், ரொம்ப குறைஞ்சது 90 நாளாவது உள்ள இருக்கணும். ஒரு படிக்கிற பிள்ளைய தீவிரவாதி மாதிரி காட்டி அப்படின்னா இந்த போராடுகிற நிலைமையை, இந்த போராட்டத்தை மக்களில் திணித்த பயங்கரவாதிகள் உங்களுக்கு என்ன சட்டத்தை போட்டு நாங்க உள்ள வைக்கிறது? உங்களுக்கு என்ன சட்டத்தை போடுறது? மக்களை நாங்க போராட தூண்டமா? ஏண்டா கண்ட கண்ட கர்மாந்திரத்தை கொண்டாந்து இங்க வச்சு போராடுற நிலைமைக்கு எங்களை தள்ளிவிட்ட நீங்க தானே போராட்டத்தை தூண்டுறீங்க. நாங்களா போராட்டத்தை தூண்டுறோம்? எப்படி இருக்கு கால கொடுமை? எல்லாமே பிரச்சனைகள், எல்லாமே பிரச்சனை. பண மதிப்பிழப்பு, பணம் செல்லாதுன்னாங்க. புதுசு இந்தியாவை கத்து போட்டேன்னாங்க. அது அனாதையாத்து கிடக்கு. இப்ப அப்படும் இல்ல, அதுக்கு ஆத்தாலும் இல்ல. ஏன்னா பெத்து போட்ட அப்ப எங்கேயாவது பறந்து போயிடுறாரு. சொந்த நாட்டுல இருக்கிறது இல்ல. உன்னை பெக்க வேண்டியது ஆஸ்பத்திரியில இருந்து ஓடி வேண்டியது, அங்க போய் உட்கார்ந்துக்க வேண்டியது வெளிநாட்டுல. எவனாவது இந்த தாலி எடுத்துட்டு கழுத்தெடுத்துட்டு கொலையை பண்ணிட்டு போய் தலைமறைவா எங்கேயாவது உட்காந்துக்கிறோம் வேற மாநிலத்துல. ரகசியமா வேற ஒரு அட்டையை போட்டு பேசுவான். எப்ப எப்படி இருக்கு நிலைமை அப்படின்னு. அண்ணே கொஞ்சம் கடுமையா தேடிட்டு இருக்காங்கண்ணே, போலீஸ் ரொம்ப கோவத்துல இருக்குண்ணே, காவல்துறை ரொம்ப கடுப்புல இருக்காங்க, இப்ப வந்துடாதீங்கண்ணே, அனைமன் ஒரு 15 நாள்ல பிணை கிடைச்சிருந்தே, அப்புறம் கிளம்பி வாங்கினேன். அது மாதிரி ஒரு திட்டத்தை போட்டு ஓடிடுறது. அங்கே போய் இத்தாலியில இருந்துக்கிறது. எப்படி இருக்கு நிலைமை? இதை ஒண்ணு போட்டு இஸ்ரேல்ல போய் இருந்துக்கிறது. எப்படி இருக்கு நிலைமை? ரொம்ப கோவத்துல இருக்காங்க, தெருவா கத்திட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு மாதிரி சரியாயிட்டாங்க. வந்து இறங்கி இவர் முதலமைச்சரா இருக்கும்போது பேசுனது தெரியுதுல்ல, குஜராத் में सरकार जीएसटी मसौदा है, பிரதமர் ஆனவன வெரி குட் மசோதா है. நான் ஒண்ணு படிச்சேன். ஒரு தம்பி ஒரு படிச்ச செய்தி உங்களுக்கு சொல்றேன். யாருக்கு தெரியும் இந்த பூமி இன்னொரு கிரகத்தின் நரகமா கூட இருக்கலாம் என்று இருக்கிறான். எனக்கு தெரியும் இந்த பூமி இன்னொரு கிரகத்தின் சொர்க்கமாக இருக்கலாம். ஆனால் இதை நரகமாக ஆக்கியவர்கள் நம்மை ஆண்டவர்கள், நம்மளை ஆட்சி செய்கிறார்களே இவர்கள். ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் சொல்றான், அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, இந்த பூமி எந்த உயிரினமும் வாழ்வதற்கு தகுதியற்றதாக மாறிவிட்டது. மாற்றி விட்டார்கள் இவர்கள். தயவு செய்து வேற கிரகங்களை நோக்கி படையெடுங்கள். நல்லா கவனிச்சுக்கணும். பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த மண்ணியல் அறிஞர் கிளாடு பூரிங்க சொல்றான், 20 லட்சம் ஆண்டுகளாக நம்மை தூக்கி சுமந்த நம் தாய் மரண படுக்கையில படுத்து கிடக்கிறாடா, நம்ம தாய் காப்பாத்த வாங்கறாங்கிறான். 18 வயதிலேயே நம் தாய் பாட்டியாகிவிட்டால் காரணம் நாம் படுத்திய பாடு என்கிறார். தலையென இருந்த மலையை வெட்டி கொடங்க, கரம் என கைகள் என்று நீண்ட மரங்களை வெட்டி சாச்சம், வயிறன இருந்த 6 ஏரிகளை தோண்டி தின்னோம். செத்துட்டா. இனி எவனும் வாழ முடியாத நிலைக்கு நம்மளை வச்சிட்டாங்க. பனைமரம் பாலைவனத்தில் வராது, ஆனால் வறண்ட நிலப்பயிர் பனைமரம். அந்த பனைமரமே சாகிறது என்றால் உன் நிலம் பாலைவனம் ஆகிவிட்டது என்பதை நீ புரிந்து கொள்ளணும். ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் அரபு நாடுகள்ல என்ன எடுக்கிறான் துபாய்னா அவனுக்கு ஒண்ணு இல்ல, மண்ணு. இது அப்படி இல்ல, பொண்ணு விளையிற என் தாய் மண். இது கதிராமங்கலத்துல புதுக்கோட்டையில இருக்கிற நெடுவாசல்ல என் ஊர்ல மாமரம் வராது, என் ஊர்ல பனைமரம் நல்லா வரும். என் மாவட்டத்துல ராமநாதபுரம் ஜிவங்கில என் ஊர்ல புளிய மரம் வேப்ப மரம் நல்லா வரும். நல்லா கவனிச்சுக்கணும். என் ஊர்ல பலா மரம் வராது, மாமரம் வராது, வாழை வராது. ஆனா முக்கணிகளும் விளையக்கூடிய நிலம் இருக்கின்றால் அது கதிராமங்கலம் நெடுவாசல் தான். மா பலா வாழை எல்லாம் செழிப்பா வளரும்.
அப்ப என்ன பண்றான் எங்க அப்பா நம்மாழ்வார் சொல்றாங்க, அமெரிக்க விஞ்ஞானிகளுக்கு ஒரே தத்துவம் தான்டா மகனே, தெரிஞ்சுக்க. என்னது? சிறந்த இடத்தில் கட்டி எழுப்பு, பில்டிங் அண்ட் தி பெஸ்ட். இதான் தத்துவம். எங்க வளம் இருக்கோ அங்க போய் வேட்டையை தொடங்கு. நான் பல முறை சொல்லிட்டேன் என் தம்பி தங்கைகளுக்கு, ஜான் பெர்கின் எழுதிய அமெரிக்க பொருளாதார அடியாரின் வாக்குமூலத்தை படிக்கணும். 2ஆம் பாகம் அமெரிக்காவின் ரகசிய வரலாறை படிக்கணும். இது ரெண்டையும் படிச்சா நீ தூங்க மாட்ட. எனக்கு ஓய்வு கொடுத்துட்டு நீ கிளம்பிடுவ. உன்னை சுத்தி என்ன நடக்குது, எது உலக அரசியல், எலிமினாட்டிகள்னா யாரு, யாருக்காக இந்த உலகம் இயங்குது, ஒரு நாடு மற்ற எல்லா நாடுகளும் அதன் வேட்டை காடு தாண்டா அரசியல். இதை புரிஞ்சுக்கணும். ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறத வளர்ச்சிமா, மீத்தேன் எடுக்கிறத வளர்ச்சிமா, எரிவாயு எடுக்கிறத வளர்ச்சிமா, எல்லாத்தையும் எடுத்துட்டு வெறும் எரிவாயு வச்சு என்ன பண்ணுவான், நம்ம செத்தாத வச்சு எரிப்பானா? என்ன பண்ணுவான்? என்ன பண்ணுவான்? தொழில் வளர்ச்சி என்பது நிலத்தையும் வளத்தையும் கெடுக்காமல் இருக்கணும். அதான் இருக்கணும். அததான் புத்தன் உனக்கு போதிக்கிறான். ஒரு பூவில் அமர்கிற வண்டு அந்த பூவுக்கு எந்த சேதமும் இல்லாமல் தேனை உண்டு விட்டு வெளியேறுவது போல நீ இயற்கையை பயன்படுத்திக் கொள்ளணுங்கிறான். இயற்கையோடு இணைந்து வாழத்தான் உன்னால் முடியும். இயற்கையை எதிர்த்து நின்று வென்று வாழவே முடியாது உன்னால. இதனால கவனிச்சுக்கணும். அண்ணல் காந்தியடிகள் சொல்றார், மிக அருமையாக சொல்கிறார், இந்த பூமி நம் இயற்கை அன்னை எல்லா உயிர்களுக்குமான தேவையை தந்து விடுகிறாள். ஆனால் மனிதர்களின் பேராசைக்கு அவரால் தர முடியவில்லை, தவிக்கிறாள் என்று சொல்றார். ஏறக்குறைய காலி பண்ணிட்டான். இப்ப நம்ம நாட்டுல ஆத்து மணல முடிச்சாச்சு, 6 செத்துருச்சு. தமிழ்நாட்டுல 32 ஆறுகள் செத்துருச்சு. 6 இல்ல, 6 செத்துருச்சு. நீ எப்படி சொல்ற? எப்படி சொல்ற? இப்ப என் கை காலு ரத்தம் ஓடிட்டு இருக்கு, இயங்குது. இந்த இடத்துல ரத்தம் தடைபட்டா செயல் இழந்துரும். அப்படியே 6ல ரத்தம் தடைபட்டு செயல் இழந்து செத்துருச்சு. இதுக்கு சான்று அந்த ஆற்று கரையிலேயே இருக்கிற பனையும் தன்னையும் கழுத்து முறிஞ்சு செத்துருச்சு. 1000 அடிக்கு கீழே போய் பனை மரத்திற்கு பக்க வேர்கள் கிடையாது, ஒரே வேர் தான், ஆணி வேர். 1000 அடிக்கு கீழே போய் தண்ணி எடுத்துட்டு வரும். இது நீரை வற்ற விடாமல் பாதுகாக்கும் என்பதற்காகத்தான் நமது முன்னோர்கள் ஏரி குளத்துக்கு பின்னாடி முழுக்க பனைமரத்தை நட்டான். 10 பனைமரம் ஒரு கிணறை சுத்தி இருந்தால் கடைசி வரைக்கும் தண்ணீரை வற்ற விடாதுங்கிறான். அந்த பனைமரம் செத்து போச்சென்றால் நீ நாளைக்கு சாக போற. உன் நாடு நாடா இல்ல சுடுகாடாக மாறிக்கொண்டிருக்கிறதை எச்சரிக்கையோட எந்திரிச்சு வந்துடும். இதுக்கு மேல ரெட்டடைக்கு போட்ட உதயசூரியன் அவன் 5000 கொடுக்குறான், அது 4000 கொடுக்குறான். வாங்கிட்டு நீ 4000 கொடுத்து வாங்கிட்டு வாக்கு போடு, நேர கடைக்கு போய் பால் தால் வாங்கி போட்டு சாப்பிட்டு படுத்துரு. நீ வாழ்றலாம் அர்த்தம் இல்லை. இனிமேல் திருப்ப திருப்ப கைக்கு போட்டேன், தாமரைக்கு போட்டேன், அதுக்கு போட்டேன், இதுக்கு போட்டேன் போட்டுக்கிட்டீங்கன்னு வச்சுக்க, நாசமா போயிடுவேன். இந்தியாவே 6000 கொடுத்து உன்னை பிச்சை எடுக்க விட்டான். இப்ப நீ புதுச்சேரி தமிழ்நாட்டை கொடுக்க போறியா பாரதிய ஜனதாவுக்கு? என்ன செஞ்சுட்டாங்க? என் தம்பி கூட குறிப்பிட்டு பேசினான் பாருங்க, நான் தான் சொன்னது. பண மதிப்பிழப்பு எப்படி ஆக போது பாருங்க. 6 மாசத்துல எப்படி நல்லது நடக்க போது பாருங்க. சிறப்பாயிரும் பாருங்க. இந்தியாவை வளரும் நாடுகள் பட்டியல இருந்து எடுத்துட்டான். லிஸ்ட்ல இல்லவே எப்படி இருக்கு? நான் தான் சொன்னேன், அறிவிக்கப்படாத ஒரு அவசர நிலை அரசாட்சி நடந்து கொண்டிருக்குது. பாரதிய ஜனதா இந்தியா முழுமைக்கு நடத்துது. திடீர்னு கறியும், அப்புறம் அடுத்து ஒரு வாங்க வரி வரிங்கும், இன்னும் கொஞ்ச நாள்ல அடங்க முடியாது சொரிப்பா அப்படிங்கும். உட்கார்ந்து எல்லாரும் சொரிஞ்சிட்டு இருக்க வேண்டியது. ஏதாவது ஒரு திட்டம் உருப்படியா சொல்லு பாப்பா. எப்படி? இப்ப வானூர்திகள் எல்லாம் அசைவம் கிடையாது, சைவம் தானா. இன்னும் கொஞ்ச நாள்ல கறிமீன் எல்லாம் சாப்பிடாதீங்க. எல்லாரும் ஒரே மாதிரி சீருடைய காவியை கட்டிட்டு போங்க. வருதா இல்லையான்னு பாருங்க. வரும். அவங்க தத்துவமே ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே மொழி. இப்ப கர்நாடகால நான் பேசும்போது எல்லாம் சிரிச்சி இல்ல, கர்நாடகா லிங்காயத்து கிளம்பிட்டான்ல, பல லட்சம் பேர் கூடி பேரணி நடத்திட்டான். நாங்கள் இந்துக்கள் இல்ல, எங்க தனி மதம் தான் அறிவிட்டான். ஒரு நாள் நாங்க வந்து பாரு, நாங்கள் இந்துக்கள் அல்ல, சைவர்கள், வீர சைவர்கள், எங்களை இந்த ஆட்டத்துல சேர்க்காதீங்க. வெள்ளக்கார ராணி, வெள்ளக்காரன் எங்களை அடிமைப்படுத்தி ஆண்ட போது எங்களை இந்து என்று சேர்த்து விட்டு போயிட்டார். நாங்கள் சிவனை முருகனை வழிபடுற சைவ கூட்டம், எங்களை கொண்டு இதுல சேர்க்காத. நாங்க தனி. எங்களுக்கு தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், திருவெம்பாவெல்லாம் இருக்கு. எங்களுக்கு மறையாக எங்கள் மூதாதை தந்த திருக்குறள் இருக்கு.
அந்த அறத்தின் வழி வாழ்கிற மறவர் கூட்டம் நாங்க. எங்களை விட்டுமா இது ஒரு நாள் நடக்குதா இல்லையான்னு. சீக்கியம் சொல்றான் என்னை இந்துன்னா கொன்றுவேங்கிறான். அவன் கிளம்பிட்டான். இந்த வெள்ளக்கார ராணி போட்ட சட்டம் 1857 இந்தியாங்கிற ஒரு நாட்டை உருவாக்கி கொச்ச கொச்சன்னு ஒரே கூட்டமா இருக்காங்க. இந்த மக்கள் தொகை எப்படி கணக்கிடுறதுன்னு வரும்போது எவன் பார்சியிலே, அவன் ஆங்கில இந்தியனிலேயோ, எவன் இஸ்லாமியர்களையோ, அவன் கிறிஸ்தவனிலேயோ அவன் எல்லாம் இந்துன்னு சட்டத்தை போட்டு விட்டுறா விக்டோரியா மகாராணி. அதனால சைவர்கள் நம்ம இந்துவாயிட்டோம், பௌத்த அவன் இந்துவாயிட்டான், அவன் சீக்கியன் இந்துவாயிட்டான், சமணனும் இந்துவாயிட்டான், இது எல்லாம் இந்துவாயிட்டான். இது நன்கு விளங்கி கொள்ளணும். ஆனா இவங்க எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி யாரு 50,000 ஆண்டுகளா நம்ம தமிழர்களா இருக்கிறோங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். நமக்கிட்டத்தான் மதம் வந்துச்சு, நாம மதத்தை தேடி போகல. இதை நன்கு விளங்கி கொள்ளணும். அதை புரிந்து கொண்டு என் அன்பிற்கினிய தம்பி தங்கைகள் இந்த மண்ணின் மக்களுக்கான அரசியலை செய்ய வரணும். எதுவுமே கிடையாது, நமக்கு எதுவுமே கிடையாது. மொழி இல்ல, மொழி இல்லைன்னா இனம் இல்லை, இன உணர்வு இல்லாதனால ஒற்றுமை இல்லை, அதனால அரசியல் இல்லை. இப்ப நாங்க இவ்வளவு பெருமை மிக்க இவ்வளவு நீண்ட காலம் வாழ்ந்து வந்த ஒரு இனத்துக்கு முன்னாடி நின்றுகிட்டு நீங்கள நானும் தமிழர்கள் பேசும்போது அப்படியா தமிழர்களா நம்ம நரி நரியோட தான் சேர்ந்து போகுது, நாய் நாயோட தான் சேர்ந்து போகுது, பன்னி பன்னியோட தான் சேர்ந்து போகுது, ஈ எறும்பும் சேரதுல, எறும்பு எறும்போட தான் போகுது, ஈயோட தான் போகுது. ஆனா தமிழன் தமிழனா இருக்கிறது இல்லை. இங்க இருக்கிற பிரச்சனை தான். என் அன்பு தம்பி தங்கைகளுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புறேன். ஐயா அப்துல் கலாம் அவர்கள் சொல்றாங்க, நீங்கள் உறங்குங்கள், உறங்கும் போது உங்கள் கண்கள் உறங்கட்டும், உங்கள் கனவுகள் உறங்க விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கன்றாரு. அதை கவனத்தில் வச்சுக்கணும் என் தம்பி தங்கைகள். இங்க பாருங்க, மழை பெய்கிற போது எல்லா பறவைகளும் கூடை நோக்கித்தான் ஓடும். ஆனால் கழுகு இருக்கிறதே, அது மழையை கடப்பதற்கு மேகத்தை தாண்டி பறக்குங்கிறார். நீங்க அந்த மேகத்தை தாண்டி பறக்குகிற கழுகுகளாக மாறணும். நீங்கள் ஏன் நடந்து செல்கிறீர்கள்? உங்களுக்கு இறக்கைகள் இருக்கிறது, பறந்து செல்லுங்கள் என்கிறார். நம் லட்சியத்தை நோக்கி, இலக்கை நோக்கி பறந்து செல்ல வரக்கூடிய இளைய தலைமுறை புரட்சியாளர்களாக நீங்க இருக்கணும். தன்னலமற்று உண்மையும் நேர்மையுமாக இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் உழைக்க வரணும். பதவி என்பது மக்களுக்கு செய்கிற உதவி என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ளும். பதவி என்பது பொறுப்புள்ள பணி என்பதை புரிந்து கொள்ளும். இப்படியா பதவிக்காக எதை, அதுவும் பாரதிய ஜனதா பாருங்க, இப்ப உத்தரப்பிரதேசத்தில் ஒரு முதலமைச்சர் இருக்காரு பாருங்க, அவர் மனைவியை திறந்துருவார், சொந்த பந்தங்களே திறந்துருவார், நல்ல உடைகள் அணிய மாட்டார், காவியே போதும், எல்லாத்தையும் திறந்துருவார் துறவி. ஆனால் முதலமைச்சர் பதவியை மட்டும் திறக்க மாட்டார். எப்படி இருக்கு? இது ஒரு துறவர், இது ஒரு துறவர். இந்த ஜிஎஸ்டி வரி இருக்கு பாருங்க, எல்லாத்துக்கும் வரி இருக்கு. ஆனா பதஞ்சலி முனிவர் ஒருத்தர் இருக்காரு பாருங்க, யோகா நிபுணர், அவர் உற்பத்தி செய்யற பொருள்களுக்கு வரி இல்லை. ஏன்? நிறுவனமே அவங்க நிறுவனம் தான், அவங்க நிறுவனம் தான். இந்த பன்னாட்டு பெரும் முதலாளிகள் வர்றாங்கல்ல, அவங்க உற்பத்தி செய்யற பொருள்களை எடுத்து செல்வதற்கு ஏற்றுமதி வரியோ, உற்பத்தி வரியோ, சாலை வரியோ கிடையாது. ஆனா நம்ம அப்பத்தாவுடைய ஊர்வாய்க்கு வரி இருக்கு, நல்லா கவனிச்சுக்கணும். எல்லாவற்றிலையும் பிரச்சனை. இவங்க முடிவெடுத்துட்டாங்க, நாம வாழ தேவையில்லைன்னு. நம்ம வாழதான் விரும்பல. அதை புரிந்து கொண்டு என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் அரசியல் செய்வதற்கு வரணும். வெறும் பார்வையாளராக நின்று பயன் இல்ல, பங்கேற்பாளர்களா வரணும். நீங்க நல்ல தலைவர்களை தேடுங்கள், நல்ல அரசியலை தேடுங்கள். அன்னைக்கு தான் உருப்படும் நாடும், நாடு மக்கள் உருப்பட முடியும். நீ இந்த கோயிலுக்கு போனா, இந்த கோயிலுக்கு போனா சனி கிரகம் நீங்கிருங்கிற, இந்த கோயிலுக்கு போனா கைகாலுக்கு நல்ல சுகம் கிடைக்குங்கிற, இந்த கோயிலுக்கு போனா காசு பண்ண கஷ்டம் தீர்ந்துருங்கிற, இந்த கோயிலுக்கு போனா குழந்தை கிடைக்குங்கிற, இதெல்லாம் தெரிஞ்சு தேடி தேடி போய் கும்பிட நான் பாக்குறேன். ஆனால் அதை போல யார் ஆட்சி செய்தால், எந்த தத்துவம் தலைமையேற்று அரசாட்சி செய்தால் நாடு மக்களும் நன்றாக வாழ முடியும் என்பதை நீ என்னைக்கு தேட தொடங்குகிறியோ அன்னைக்கு தான் இந்த நாடு மக்களும் வாழ முடியும்.
உங்களுக்கு நல்லது செய்யணும், நாங்க தேர்தலை நின்றுவோம், நேரம் உங்களுக்கு வீடு வீடா வந்து கும்பிடுவோம், நீங்க அப்படியே தாய் தொங்குறீங்க. உங்களுக்கு அப்படி தேடி வந்து கையெடுத்து கும்பிட்டு தயவு செய்து உங்களுக்கு சேவை செய்யுங்களுக்கு ஒரு ஓட்டு தாங்கன்னு கேட்கணுங்கிற நிலைமை எனக்கே வரணும். உனக்கு தேவைன்னா என் சேவை தேவைன்னா ஓட்டு போடு, இல்லைன்னா அவன்கிட்ட நோட்டை வாங்கி போட்டு போயிட்டு போ, காசு வாங்கிட்டு போடு. ஊழலை ஒழிக்கிறேன்னு பேசுறான் ஒவ்வொருத்தனும். எப்படி ஒழிப்ப? ஊழலுக்கான விதையே ஓட்டு காசு வாங்கிட்டு போடுறதான். ஒருத்தர் 100 கோடி முதலீடு செய்யறாங்கன்னா ஒரு தேர்தலை ஜெயிக்கிறதுக்கு 1000 கோடி சம்பாதித்துக் கொள்ள முடியும் தான். இந்த புதுச்சேரியில நான் வந்து இடைத்தேர்தலை வேட்பாளர் நிறுத்தி வந்து வேலை செஞ்சேன். அப்ப எவ்வளவுனா ஒரு ஓட்டுக்கு முதல்ல 10,000, முதல்ல 4,000 கொடுத்துட்டாங்க. அப்புறம் 2வது தவணையாக 4,000, கடைசியா 2,000. ஒரு வாக்குக்கு இவ்வளவு பணத்தை முதலீடு செய்து பெறுகிறவர்கள் என்ன சேவை செய்வார்கள்? முதலீடு செய்கிறவன் முதலாளியா இல்லையா? முதலாளி என்பவன் லாப தேவைக்கு வருவானா, மக்கள் சேவைக்கு வருவானா என்கிற அடிப்படை சிந்தனை, அடிப்படை கேள்வி நம்ம கிட்ட ஏன் இல்ல? அதனால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஏற்கனவே வாக்கு செலுத்தலாம் பார், கை சின்னம், தாமரை, ரெட்டலை, உதயசூரியன், அவர்கிட்ட பேச்சே கிடையாது நமக்கு. இந்த கூட்டத்தில் கூட பல பேர் இருக்கலாம். உங்களுக்கு எனக்கு பகை இல்ல, உறவுதான். ஆனா ஓட்டு எனக்கு வராதுன்னு எனக்கு தெரியும். அதனால நான் உங்ககிட்ட பேசி பயன் இல்லை. காசு வாங்கிட்டு ஓட்டு போட்ட கை மாறாது. ஆனால் புதிதாக வர்றான் பாரு என் தம்பி தங்கச்சி, அவனை தயார் செய்யறேன். தமிழமது பேசுறான்னு நினைக்காத. இவளுக்கும் சின்ன ஒருத்தி வந்து பாரதிதாசன் கவியை சொல்லிட்டு போனா பாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்க விதைச்ச விதைகள்லாம் முளைக்குதுன்னு அர்த்தம். அப்படி வரும்போது இங்க எவனையும் எதிர்க்க முடியாது. கெஞ்சுவதில்லை பிறர்வால் அவர் செய் கேட்டிருக்கும், அஞ்சுவதில்லை மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை என்கிறான் பாவலரேறு. எனவே தமிழர்தம் தோல் எழுந்தால் எஞ்சுவதில்லை உலகில் வரும் எது நின்று என்று பாடுறான். அப்படி எவனே எதிர நிக்க முடியாது. அதிகபட்சம் போனா அவர் வருவாரா, இவர் வருவாரா, சோறு வருவாரா? இந்த ஆட்டம்லாம் அதிகபட்சம் 10 ஆண்டு ஆடுவீங்களா? 10 ஆண்டு. அதுக்கப்புறம் ஒரு பேர் இருக்க மாட்டான், நாங்க தான் இருக்கோம். அதான் எங்க அண்ணன் கலை கொட்டு பாருங்க. ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் தமிழன் தான். சண்டை யாரு நல்லாட்சி கொடுக்கறது. இப்ப என்ன சண்டை? யார் அதிகமா கொள்ளையடிக்கிறது. அப்ப என்ன சண்டை? எவன் நல்லாட்சி கொடுத்து மக்களுக்கு மிகச்சிறந்த தலைவனாகிறது என்ற போட்டி. நீங்க வேணா பாருங்க, இந்த பயலுக பிடல்காஸ்டோ சொல்றாங்க, எங்களுக்காக தான் சொல்றான். டே, தொடக்கத்துல எதையும் வீண் முயற்சி என்பார்கள், நீ வென்று விட்டால் விடாமுயற்சி என்பார்கள். அநீதியை எதிர்க்க துணிவு இருக்கிற எவனுக்கும், அநீதியை எதிர்த்து கோபப்படுறவன் எவனுக்கும் எதுவும் சாத்தியம் தாங்கிறான். பாருங்க, வீரத்துறவி விவேகானந்தர் சொல்றாரு, முழுமையான நேர்மை, நேர்மையில கொஞ்ச நஞ்ச நேர்மை இல்ல, முழுமையான நேர்மை, புனிதம், அந்த வார்த்தையை போடுறாரு, புனிதம், அறிவாற்றல், எதையும் சாதிக்கக்கூடிய பேராற்றல் கொண்ட இளைஞர்கள் வரணுங்கிற. எல்லாரும் வரணுங்கிறது இல்ல, ஒரு சிலர் வந்து விட்டாலே உலகம் வியக்கிற மிகப்பெரிய புரட்சியை, மாற்றத்தை உண்டாக்கிவிட முடியும் என்று. அப்படிப்பட்ட தூய்மையும் துணிவும் கொண்ட இளைஞர்கள் நிச்சயமாக ஒரு நாள் சாதித்து முடிப்பார்கள் என்று விவேகானந்தர் சொல்றார். இதன் அருமை தம்பி தங்கைகள், அன்பு உடன் பிறந்தவர்கள் உள்ளத்தில் நிறுத்திக் கொண்டு சிந்தனையில் தேக்கிக் கொண்டு வரணும். தீப விடுதலை புரட்சியாளன் சேகரா சொல்றான், மக்களின் விருப்பத்திற்காக, மக்களின் விருப்பத்திற்கேற்ப, மக்களின் நலனுக்காக ஆட்சி செய்கிற போது அந்த ஆட்சி எவ்வளவு மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது என்று சொல்றான். அப்படிப்பட்ட ஆட்சி இங்க எங்கேயாவது நடக்குதா என்று நீ தேடிப்பார். மக்களின் விருப்பத்திற்கேற்ப, மக்களின் நலனுக்காக ஆட்சி செய்கிற போது அந்த ஆட்சி எப்படிப்பட்ட மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொல்றான். நான் எனக்காகவோ, என் மனைவிக்காகவோ, என் பிள்ளைகளுக்காகவோ எது ஒன்றையும் சேமித்து வைக்கவில்லை. காரணம், அவர்களுக்கு தேவையானதை மக்களின் அரசு கொடுத்து விடும் என்கிறார். மக்களுக்கு தேவையானதை கொடுக்கக்கூடிய மக்கள் அரசை அமைப்பதற்காக உங்கள் பிள்ளைகள் இந்த களத்தில் நிற்கும்.
அதிகாரம் மிக வலிமையானது என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். எங்கள் அதிகாரம் எம் மக்களுக்கானது என்கிறோம் உங்கள் பிள்ளைகள். இதை நன்கு விளங்கிக் கொள்ளும். திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள் ஒரு மனிதருக்கான அடிப்படை தேவை உணவு, உடை, உறையுள். அதுதான் என் அன்பு மகன் தமிழமுதா பேசினார். இந்த உணவு, உடை, உறையுள் இந்த 3 அடிப்படை தேவைகளையும் அரசு மக்களுக்கு கொடுத்து விட வேண்டும். அப்படி கொடுக்கவில்லை என்றால் அந்த சமூகம் குற்ற சமூகமாகத்தான் இருக்கும். பசிக்கு திருடுவான், உடைக்காக கையெழுந்துவான், பிச்சை எடுப்பான், திருடுவான். அந்த சமூகம் குற்ற சமூகமாகத்தான் இருக்கணுங்க. இதை மாற்றணும் உங்க பிள்ளைகள் நினைக்கிறோம். விடுதலை பெற்று 70 ஆண்டுகளை தொடுகிற இந்திய பெருநிலத்தில் 50 ஆண்டுகளாக தமிழர் நிலத்தை ஆண்ட திராவிட கட்சிகளின் ஆட்சிகள், இங்கே தேசிய கட்சிகளின் ஆட்சிகள் மாறி மாறி அவங்க தான் ஆள்றாங்க. காங்கிரஸ் தான் நீண்ட காலமா என்ன வளர்ச்சியை தொட்டிருக்குது? என்ன வளர்ச்சியை தொட்டிருக்கு? தமிழ்நாட்டில் பாதி கூட, சென்னையில பாதி தான் சிங்கப்பூர், சென்னையில பாதி. சரியாக 45 நிமிடத்தில் சிங்கப்பூரை முழு நாட்டையும் சுத்தி வந்துடலாம். ஆனால் அந்த நாடு கல்வியில் உலகத்தில் 3வது இடத்துல இருக்கு. முதல் இடத்துல தென்கொரியா, 2வது இடத்துல ஜப்பான், 3வது இடத்துல சீனா. நல்லா கவனிச்சுக்கணும். 7 விழுக்காடு தான் ஜிஎஸ்டி வரி போடுது. 7 விழுக்காடு. இங்க எத்தனை? 28 விழுக்காடு. அதிகபட்சம் 40. 7 விழுக்காடு வரியை போட்டு அந்த நாட்டு மக்களுக்கு கல்வி, மருத்துவத்தை இலவசமா கொடுக்குது, தரமா கொடுக்குது. அதுக்கான காசு என்ன பண்ணுது? சம்பளத்துல பிடித்த பணமா எடுத்துக்கிறது. நாங்க என்ன கேட்கிறோம்? என் நாட்டுக்கிட்ட இந்த கனடான்னு ஒரு குட்டி நாடு இருக்குல்ல, அந்த நாடு 5 விழுக்காடு ஜிஎஸ்டி வரி விதிக்குது, பொது வரி. மீதி அந்தந்த மாநில அதிகாரங்கள் 7 12 விழுக்காடு வரியை விதிச்சுக்கலாங்கிறது உரிமையை கொடுக்குது. ஆனா அந்த நாடு, அந்த கனடா நாடு 5 விழுக்காடு ஜிஎஸ்டி விதிக்கிற நாடு கல்வி, மருத்துவத்தை உலகத்தரத்திற்கு தன் மக்களுக்கு இலவசமா கொடுக்குது. ஒரு மனிதனுக்கு அடிப்படைங்க பாருங்க. கல்வி என்பது சாதாரண ஒரு வார்த்தை இல்ல. ஒரு நாட்டின் எதிர்காலமே அந்த நாட்டின் வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுதுங்கிறான். எந்த நாட்டில் மருத்துவமனைகளிலும் நீதிமன்றங்களிலும் கூட்டம் குறைகிறதோ அந்த நாடு வளமையான நாடாக, ஆரோக்கியமான நாடாக வளர்ந்து வருகிறது என்று அர்த்தம். ஆனால் நீ நம்ம நாட்டை கற்பனை பண்ணி பாரு. நீதிமன்றத்துக்கு போனீங்கன்னா எச்சிய துப்பினா எவன் தலையிலையாவது விழுவும். மருத்துவமனைக்கு போ, மருத்துவமனையில் படுக்கையில் இடமெல்லாம் நிறைஞ்சி தரையில படுத்து கிடக்கிற அளவுக்கு நோயாளிகள். அப்படின்னா இந்த நாடு எங்க போயிட்டு இருக்கு? எங்க போயிட்டு இருக்கு? இதுதான் பாருங்க. என்னுடைய அண்ணன் மகள் சத்யராஜ் திவ்யா பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கு. அந்த கடிதத்தில் என்ன சொல்றான்? அமெரிக்கால இருந்து சிலர் வந்து மருந்து, இந்தந்த மாத்திரைகளை உடல் இதுக்காக, ஆரோக்கியத்திற்காக சாப்பிடுவதற்கு, உடல் நலத்துக்காக சாப்பிடுவதற்கு பரிந்துரைங்க அப்படின்னு. அந்த மாத்திரைகள்லாம் அங்க நாடுகளில் தடை செய்யப்பட்ட மருந்துகள், மனிதர்கள் பயன்படுத்தவே கூடாது என்று தடை செய்யப்பட்ட மருந்துகளை இங்கே சந்தைப்படுத்தி கொடுங்க, உங்களுக்கு நிறைய லாபம் தரோம், கமிஷன் தரோம்னு. எப்படி இருக்கு பாருங்க. இது இந்த நாட்டில் ஆட்சியாளர்களுக்கு தெரியாம இந்த முகவர்குள்ள வந்துட்டானா? யாராவது ஒருவர் இப்படி ஒரு கடிதத்தை எழுதி அதை வந்து மரியாதையை என் அலுவலகத்தை விட்டு வெளியில போங்கன்னு சொன்ன ஒரே ஆள் மான தமிழச்சியின் அண்ணன் மகள் திவ்யா. அப்படிப்பட்ட காசு எனக்கு வேணாம். மக்களின் நலத்தை கெடுத்து விட்டு சம்பாதிக்கிற பணம் எனக்கு தேவையில்லை, வெளியில போங்க என்று. உங்களுக்கு அந்நிய விருந்தாளிகளை மதிக்க தெரியல, அப்படி ஒரு மரியாதை உனக்கு தேவையில்லை, எந்திரிச்சு போ என்று சொல்லி வெளியில அனுப்பிச்சிருக்கு. அதை பற்றி ஒரு தொலைக்காட்சி வாசிக்குதா? இப்படிப்பட்ட இந்த காலாவதியான தடை செய்யப்பட்ட மருந்துகளை இந்த நிலத்தில் விற்கிறான்னா இப்ப திவ்யாட்ட வந்தது தெரிஞ்சிருக்கு. ஆனா இதற்கு முன்னாடி எத்தனை முகவர்கிட்ட போயிருப்பான், எத்தனை பேர் கமிஷன் வாங்கிக்கிட்டு ஏத்துட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருப்பான்னு நீங்க பணம் செஞ்சுக்க. எல்லாம் புரிஞ்சுக்கணும். நீ பீஸா பர்கர் சாப்பிடுறவன்ட்ட போய் நான் என்ன பேசுறது? அவன் பர்கருக்கு 5 விழுக்காடு போடுறான், நம்ம பிஸ்கட்டுக்கு 18 விழுக்காடு போடுறான், கடலை மிட்டாய்க்கு 18, தங்க பிஸ்கட்டுக்கு 3, மக்கள் சாப்பிடுற பிஸ்கட்டுக்கு 18 விழுக்காடு. குறைஞ்சிருச்சுங்கிறாங்க எல்லாம். கேட்டேன் கடையில 40,000 நடந்த வியாபாரம் 20,000 குறைஞ்சிருக்குனே. எப்படிப்பட்ட குறைச்சல்? நாங்க 20 லட்சத்திற்கு மேலே லாபம் வந்தால் தானே நாங்கள் வரியை போட்டிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? 20 லட்சத்துக்கு வியாபாரம் செய்யற ஒரு சின்ன முதலாளி
இவருக்கு ஆண்டு கடைசியில் அவருக்கு கூட்டி பார்த்தா 2 லட்சம் ரூபாய் லாபம். அப்படின்னா மாசம் 15,000. இதை விட்டுட்டு நீ வளர்ந்த தலையை அறுத்துருவான். அதான் கணக்கு. நீ வளரவே கூடாது, அங்கே. இப்ப 20 லட்சத்துக்கு மேல நான் ஒரு பெரும் முதலாளி, என்னிடத்துல இருந்து சரக்கு எடுத்துட்டு போய் விற்கிற சிறு முதலாளிகள் 25 கடை. இந்த 25 கடை முதலாளிகளையும் 20 லட்சத்துக்கு மேல லாபம் சம்பாதிக்க நான் விட மாட்டேன். ஏன்? நான் வரி கட்டணும். அப்படின்னா என்ன ஆயிருதுன்னு பாரு, என்ன ஆயிருதுன்னு பாரு. ஒரு படம் பார்த்தேன். 4 முதலாளிகளை உட்கார வச்சுட்டு ஐயா நரேந்திர மோடி பேசுறாரு. 4 முதலாளிகள் நல்லா இருக்கணும்னா நாடு மக்களும் நாசமாகலாம். அவங்க திட்டம். இந்த நாயகன் படத்துல கமலஹாசன் பேசுவார்ல, 4 பேர் நல்லா இருக்கலாம்னா எதையும் செய்யலாம்னு. அதான் நுட்பமா நிம்பாரு. அம்பானியோட பெட்ரோலுக்கு வரி போடல, அதானியோட மின்சாரத்துக்கு வரி போடல, மல்லையாவோட சாராயத்துக்கு வரி போடல, கல்வி மருத்துவத்துக்கு வரி இல்ல, சேவை. ஆனா கல்வி மருத்துவம் யாருக்கு? அரசாங்கத்துக்கு இருக்கா? அரசாங்கத்துக்கு இருக்கா? கால கொடுமை. கல்வி மருத்துவமும் தொழில் செய்வது அரசின் வேலை இல்லை. பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், மருத்துவமனை நடத்தி கொண்டிருப்பது அரசின் வேலை இல்லை. அதெல்லாம் தனியார் இடத்தில் கொடுத்து விடணும் மத்திய அமைச்சர்கள். நீங்க என்ன பண்ணுவீங்க? கமிஷன் வாங்கி கொண்டு வயிறு போட்டுக்கொண்டு போய்விடணும். அதனாலதான் நான் சொல்றேன், நீங்கள் புரோக்கர்கள், நீங்கள் தரகர்கள், நீங்கள் தலைவர்கள் அல்ல. தலைவன் எப்படி இருப்பான்? அரசியல்வாதி அடுத்த தேர்தலை பற்றி சிந்திப்பான். தலைவன் மட்டும்தான் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பான். அடுத்த தலைமுறையை பற்றி சிந்தித்த தலைவர்கள் இந்த நாட்டில் இருந்த ஒரே தலைவர் பெருந்தலைவர் காமராஜர். அவர் கூட இருந்த பெருமக்கள் ஐயா கக்கன், அவர் காலத்தில் வாழ்ந்த எங்கள் ஐயா சீவானந்தம், சிங்காரவேலர் போன்றவர்கள் தான் அடுத்த தலைமுறைக்காக பாடுபட்ட தலைவர்கள். அதெல்லாம் செய்ய மாட்டான். ஒண்ணு சொல்லி மாத்த முடியல. ரொம்ப பேசி பேசி சோர்வாயிருந்தா மொத்தமா என்ன சொல்றது, கோடி கனவுகள் இருக்கும், அதை கூடி நிறைவேற்ற ஓடி வாருங்கன்னு கூப்பிடுறோம். சொல்லி சொல்லி பாக்குறோம். எங்க ஐயா சகாயம் தான் சொல்றாரு, நீங்க வாங்கன்னு கூப்பிட்டேன், நான் வரல நீ போன்றது. இதெல்லாம் யாரான் சரி செய்யுது? நீ தான் செய்யணுங்கிறது. நான் வரல வந்து சொல்றாரு, நான் வந்து என்ன பேச போறேன்ற. எல்லாத்தையும் தான் நீ பேசிட்டிய, இனிமே பேசுறதுக்கு என்ன இருக்கு? இதை என்னைக்கு மக்கள் கேட்கிறாங்களோ அன்னைக்கு சரியாயிருங்கிறது. நான் தான் சொல்றேனே, நீ வாழ முடியாது. இவன் மண்ணை வாழ வைக்காது மனிதனை வாழ வைக்க முடியும் என்று நினைக்கிறான். அவன் தான் அயோக்கியம், அவன் தான் ஏமாற்று, அவன் தான் உன்னை ஏமாத்துறான். உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறான் பாரு, உன்னை அழிக்கிறான்னு அர்த்தம். உனக்கு மிக்சி வேணுமா? உனக்கு மாவரைக்கிறந்திரம், உனக்கு மாவாற்றந்திரம், உனக்கு மிதிவண்டி, உனக்கு மடிக்கணினி, உனக்கு மிக்சி, உனக்கு அண்டா குண்டா ஆடு மாடு, உனக்கு மின்விசிறி, இதெல்லாம் தரங்கிறான் பாரு. அவன் திருட்டு பய, அவனை ஒழிக்க வேண்டியவன் நீ முடிவு பண்ணிக்கணும். எவ்வாறு இந்த உலகம் ஒண்ணுதில்ல, உன் வருங்கால பிள்ளைகளுடையது. இந்த உலகம் மனிதனுக்கு மட்டுமால இல்ல, மனிதனும் இதில் ஒரு உயிரினம், அவ்வளவுதான், ஒரு பூச்சி. பல லட்சக்கணக்கான உயிரினங்கள் இந்த பூமியில் வாழுது. அவனோட பூமியில நீனும் ஒருத்தன். நீ வாழ்வதற்கு எல்லாரையும் கொண்டுகிட்டு இருக்க. அதான் இங்க இருக்கிற பிரச்சனை. நல்லா கவனிச்சுக்கணும். அதெல்லாம் அந்த கிளாடு பூரிங்க என்ன சொல்றான், நாம தவழ்ந்து கொண்டிருந்த மாதிரி குழந்தையா, அப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. கிழங்குகளை சாப்பிட்டு கொண்டிருந்தோம், வேட்டையாடி உண்டு கொண்டிருந்தோம். அப்ப காடுகள் அப்படியே இருந்தது, அருவி துள்ளி குதித்தது, ஆறுகள் மகிழ்ச்சியாக ஓடிக்கொண்டிருந்தது, எந்த பாதிப்பும் இல்லைங்கிறான். ஆனா இப்ப எதுவும் இல்ல, எல்லாத்தையும் முடிச்சாச்சு. பூச்சி இல்ல, வண்டு இல்ல, கொக்கு இல்ல, காகம் இல்ல, சிட்டு இல்ல, யானை இல்ல, புலி இல்ல, சிங்கம் இல்ல, கரடு இல்ல, எல்லாம் செத்துருச்சு. ஆற வித்து தின்னவன் இப்ப என்ன பண்ணிட்டான், எம் சாண்ட், அதான் மணல், மலையை குடைஞ்சு அந்த கற்களை நொறுக்கி மண்ணாக்குறது. நல்லா கவனிச்சுக்கணும், நல்லா நீங்க விளங்கிக்கணும் நுட்பமா. என் தம்பி தான் இந்த ஆறு எப்படி வந்துச்சு? ஆறு எப்படி வந்துச்சு? ஏரியை நம்ம வெட்டணும், குளத்தை நம்ம வெட்டணும், ஆறை நம்ம வெட்டல. ஆறு யாரு போட்டது? இயற்கை அதுவா உருவாக்கி கொண்ட பாதை. இந்த ஆறை உருவாக்கியவன் யார்? அருவி. அருவி எங்கிருந்து வந்தது? மலை. மலையில எதுல இருந்து வந்தது? சோலை காடுகள். சோலை காடுகள்னா என்ன? புற்கள். அந்த புற்கள் தன் உணவு தேவைக்கு மழை நீரை சேமிச்சு வைக்குது. சின்ன குழந்தை சாப்பிடும் போது 1-2 பருக்கையை கீழே விடுவார், அப்படி அந்த புற்கள் 1-2 துளிகளை உருட்டி விட்டது. பல கோடிக்கணக்கான புற்கள் அந்த உருட்டி விடுகிற நீர்த்துளிகள் 1-2 பேரருவியா கொட்டுது.
அந்த அருவி ஓடி வரும்போது, மலை முகடுகள்ல ஓடி வரும்போது சிறு பெரு கற்களை உருட்டி கொண்டு வருது. அப்படி உருட்டி கொண்டு வரும்போது ஒன்றோட ஒன்று உரசுது. உரசி உரசி சிறு சிறு துகள்களாக நொறுங்குது. நுறங்கி ஓடி வருகிற அந்த துகள்கள் ஆறுகள் மேல படி, அதுதான் மணலாகுது. அரை அங்குலம் ஆற்று மணல் வளர 100 ஆண்டுகள் ஆகுது. நீ 30 அடி ஆழத்துக்கு அள்ளிக்கொண்டு விட்டால் எத்தனை லட்சம் ஆண்டுகள் ஆகும் என்பதை இந்த அன்பிற்குரிய தம்பி தங்கைகள் கற்பனை செஞ்சு பார்க்கணும். ஏரியை வெட்டுங்கள், குளத்தை வெட்டுங்கள் என்று நாம் சொன்னால் ஆறுகளுக்குள் ஏரியும் குளத்தையும் வெட்டி வைத்திருக்கிறார்கள். என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, இதை கவனத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் களத்திற்கு வர வேண்டும். இல்லை என்றால் தண்ணீர் இல்லாமல் செத்துப்போம். தண்ணீர் இல்லாம செத்து போயிடும். கவனத்தை வச்சுக்கணும். இப்ப இந்த ஆத்து மணல் அள்ளி தின்னாச்சு, ஆறு செத்துருச்சு, மண் இல்ல. இப்ப மலைக்கு போறான். மலைக்கு போய் மலையை வெட்டி அடிக்கிறான். மண்ணை இங்க பாரு, எவ்வளவோ மருத்துவம் வந்திருக்கு. ஒருத்தர் இதயத்தை எடுத்து கூட இன்னொருத்தனுக்கு பொருத்திடுறான். நல்லா கவனி. உடஞ்ச கை, 2ஆ போன கையை கூட தச்சு சேர்த்துறான். எவ்வளவோ நவீன மருத்துவம் வந்துருச்சு. ஆனா இந்த மருத்துவராலே ரத்தத்தை உருவாக்க முடியல. நல்லா கவனிச்சுக்கணும். அதுபோல இந்த மணலை யாராலும் உருவாக்க முடியாது. அது இயற்கை தந்த கொடை. நல்லா கவனிச்சுக்கணும். மலையை யாராலும் உருவாக்க முடியாது. உன்னால் உருவாக்க முடியாததை அழிக்கிற உரிமை உனக்கு யார் கொடுத்ததுங்கிறதா நாம எழுப்புற கேள்வி. என் பாட்டை எனக்கு கார் வச்சுட்டு போல, கோடிக்கணக்கா சொத்து வச்சுட்டு போல, பலாயிரம் ஏக்கர் நிலம் வச்சுட்டு போல, என்ன வச்சுட்டு போனான்? என் ஏரி அப்படியே வச்சுட்டு போனான். என் குளத்தை அப்படியே வச்சுட்டு போனான். என் மலைகளை, காடுகளை, மரங்களை வச்சுட்டு போனான். என் ஆறை அப்படியே வச்சுட்டு போனான். ஆனா இன்னைக்கு எதுவும் இல்ல. நீ உன் பிள்ளைக்கு என்ன வச்சுட்டு போற? அதை புரிந்து கொண்டு சிந்திச்சு வேலை செய்யணும். அரசியல் என்பது என்னன்னு நீ முதல்ல புரிஞ்சுக்கணும். இதுதான் அரசியல். இதனாலதான் உங்க பிள்ளைகள் அரசியல் என்பது ஒரு வாழ்வியல் என்று கற்பிக்கணும். இதை விளங்கி கொள்ளாம நம்ம வெட்டித்தனமா நின்றுட்டு கடைசியா தண்ணி இல்லையப்பா, குடிக்க தண்ணி இல்லையே. குடிக்கிற தண்ணி குடுவைக்கு வாட்டர் கேனுக்கு ஜிஎஸ்டி வரி. தண்ணீர் மக்களின் உயிர் தேவை. தண்ணீர் அனைத்து உயிர்களுக்குமான அத்தியாவசிய தேவை. தண்ணீருக்கு வரி போட்ட நாடு தர்ம நாடாது. யோசிச்சு பாரு. தர்மமா? தண்ணீருக்கும் உப்புக்கும் காசு வாங்க கூடாதுங்கிறான் நம்ம ஊர்ல, கிராமத்துல. நீங்க தண்ணீரை விற்கிறான் ஐயா அந்த நாட்டுல. இது ஒரு கொடுமையான சமூகம். அதுல இருந்து விடுபடணும்னா நீ அரசியல் விடுதலை அடையணும். உனக்கான அதிகாரத்தை நீ நிறுவனம். அதிகார வலிமை இல்லாம ஒண்ணும் பேசிக்க முடியாது. இதை பேசிக்கிட்டே இருக்கிறோம். எல்லாத்தையும் பேசியாச்சு, எழுதி கொடுத்தாச்சு புத்தகம். செயல்படுத்துறதுக்கு அதிகாரம் இல்லை. எத்தனை நாளைக்கு பேசிட்டு இருப்பான்? சொல்றான்ல, அவர் சொல்லுவாரு, ஆனா செய்வாரான்னு. செய்வாரு, நீ ஓட்டு போடுவியா? பிரச்சனை தான். என்னை கேட்டான் கட்சி ஆரம்பிச்ச பிறகு, சீமா நீங்க முதலமைச்சராக இருக்குதான் கட்சி ஆரம்பிச்சலான்னு. நான் கேட்ட முச்சந்தி நின்று கத்திரிச்சா இருக்கா கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். அந்த கேள்வியின் பொருள் என்ன தெரியுமா? தமிழர்கள் இந்த நாட்டை ஆளுகிற கனவு கூட அவனுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதான். இப்ப பாக்குறீங்கல்ல, நல்ல ஆட்சி கெட்டாட்சி ஒரு தமிழை ஆண்டுகிட்டு இருக்கான். அதை காலி பண்றதுக்கு எவ்வளவு பேர் சுத்தி வேலை செய்யறாங்க. இதை விட கொடுமையான ஊழல் ஆட்சி, கேடுகட்ட முறையற்ற ஆட்சி ஜெயலலிதா கொடுத்திருந்தாங்க. ஒருத்தர் எழுத்து பேசுறாங்க. அதுக்கு விஜயகாந்த் எவ்வளவா பரவாயில்ல, எவ்வளவா பரவாயில்ல. இந்த ரஜினிகாந்த் கமலஹாசனுக்கு 1000 மடங்கு விஜயகாந்த் நான் பாராட்டுறேன். கருணாநிதி ஜெயலலிதா இருக்கும் போது கட்சி ஆரம்பிச்சு 2 பேரும் சரியில்லைன்னா பேசினார். ஊழலை பத்தி பேசுறதுக்கு கருணாநிதிக்கு என்ன தகுதி இருக்குன்னு கூட கேட்டார். ஒண்ணுமே இல்லை. 2 பேரும் இல்லைன்னா ஆடு இல்லைன்னா அருவாளை கம்பத்துக்கு ஆளாளுக்கு அடிக்க வருது. ஆள் இல்லாத பொட்டல்ல கம்ப வச்சுட்டு நான் பெரிய வீரங்கிறது அது இல்ல. நுட்பமா கவனிக்கணும். என்ன கேக்குறேன், நீங்க எடப்பாடி ஆட்சி நல்ல ஆட்சின்னு சொல்லிட்டு, நல்ல ஆட்சின்னு சொல்லல, ஜெயலலிதாவோட கொஞ்சம் பரவாயில்லைங்கிறேன். எங்க அப்பா எனக்கு ஒரு கதை சொல்லுவார். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, ஒருத்தன் முத பொண்டாட்டி படுத்துக்கிறோம், இவன் தான் ஜோராக்கி ஊட்டி விடுவான். ஒரு வேலைக்கும் போகாது, இவன் தான் சம்பாரிச்சு வருவான். இவன் தான் வீடு வாசல் பெருக்கிறது, பாத்திரம் மண்டங்கள் வருது, எல்லா வேலையும் இவன் தான். இந்த பொண்டாட்டி சரியில்லைன்னு இன்னொரு பொண்டாட்டி கிட்டு வரேன். கட்டிட்டு வந்தோன்னா புது பொண்டாட்டி. அப்ப நடந்து போகும்போது ஊர்ல உறவாரெல்லாம் கேட்கறாங்க, ஏப்பா முனியா
எப்படிப்பா இந்த கொண்டாட்டி பரவாயில்லையாப்பா அப்படின்னு. பரவாயில்லைங்க சாமி, அவ்வாளுக்கு இவ்வாள் எழுந்திருந்து உண்பா. புரியுதா? அவ படுத்த கிடப்பா, நான் ஊட்டி விடுவேன் சாமி. இவ பரவாயில்ல சாமி, எந்திரிச்சு சாப்பிடுற. இதுதான் ஜெயலலிதா ஆட்சிக்கு எடப்பாடி ஆட்சிக்கு. ஜெயலலிதா ஆட்சியில யாரு எந்த துறை அமைச்சர்னு தெரியாது. இப்போதைக்கு ஆளாளுக்கு வந்து பேசுறாங்க. ஓ இவர் பட்டி கல்வியாமடா, இவர் தான் நிதியாமடா தெரியுது. ரொம்ப நாளா கோமால படுத்திருந்தவன் கண்ணை முறிக்கிறான். போனமுன்னு கிடந்தவன் லேசா மூச்சுங்க. அதுல பாராட்டுக்க. ஆனா அதே திருட்டு, அதே இருட்டு, அதே கொள்ளை, அதே அடக்குமுறை, அதே ஒடுக்குமுறை எல்லாம் இருக்கு. அது அப்புறம் இதையெல்லாம் சரி செய்தா நாங்க வரோம். எடப்பாடி நாங்க செய்யற, நாங்க நினைக்கிற மாதிரி ஆட்சி கொடுத்துருந்தா கட்சியை கழிச்சுட்டு அவர் முன்னாடி போயிருவோமே. இல்லைங்கனாதான் நீங்க கட்சி கிடக்குறோம். அது தெரியாது. நான் என்ன சொல்றேன், எங்க சித்தப்பை நல்லாட்சி கொடுக்கல, அவங்க அண்ணமே நான் வந்து கொடுத்துட்டு போறேன். என்ன இருக்கு, என்ன இருக்குடா? எங்க அப்பையும் சரி இல்ல, மூத்தமே நான் இருக்கேன், குடும்பத்தை காப்பாத்துறேன். அதுக்காக எழுத்த வீட்டுக்காரனை கூட அந்த வீட்டுக்குள்ள விட முடியாது. அது மானம் கட்டதனம். அந்த செயலை நாங்க செய்ய முடியாது. குள்ளமா இருக்க, கருப்பா இருக்க, முகமெல்லாம் அம்மா தழும்பு, படிக்கல, ஆனால் அவன் தான் என் அப்பேன். எழுத்த வீட்டுக்காரன் வெள்ளையா இருக்கான், உயரமா இருக்கான், நல்லா இங்கிலீஷ்ல பேசுறான், அவன் அப்பனா இருக்க முடியாது. எங்களுக்கு தத்துவ நிலைப்பாடு ஒன்றுதான். தகப்பன் என்பவன் பெத்தவனாக இருக்கணும், தலைவன் என்பவன் எங்கள் ரத்தவனாக இருக்கணும். தலைவனையும் தகப்பனையும் கடன் வாங்க முடியாது. அது மானங்கட்ட செயல். எங்க ஐயா சகாயம் சொல்றாரு பாருங்க, ஒருத்தர் வர வேண்டாம், இங்க இந்த மண்ணை மக்களை நேசிக்கிற அறிவார்ந்த இளைஞர்கள் நிறைய வந்துட்டார்கள், அவர்கள் பார்த்துக்குவாருங்க பாருங்க. கவனத்தில் வச்சுக்கிட்டோம். வாங்க எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க, கட்சி ஆரம்பிங்க, நில்லுங்க, களத்துல எல்லாரும் மோதும். ஆனால் ஒன்று சொல்லுவேன், திரைப்படத்தில் நடிக்கிற புகழ் மட்டுமே தமிழர் நாட்டை நீ ஆள்வதற்கு தகுதியானது என்கிற எண்ணத்தை கைவிட்டுருங்க. அது ஒரு காலம். நாங்கெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி எம்ஜிஆர்லாம் முதலமைச்சராக போயிட்டாரு, ஜெயலலிதா வந்துட்டாங்க. இப்ப அப்படி இல்லை, பல லட்சக்கணக்கான சீமான்கள் உருவாகி நாட்டில் உலகிக்கிறார். உள்ளங்கையில பாத்துக்க உலகத்தை. கலிபோர்னியால என்ன நடக்குது? ஒரு சகோதரன் வந்து சொல்றான், 3000 கிலோமீட்டர் தண்ணீர் வசதியே இல்லாத இடத்துல விவசாயம் செய்யறான், 3000 கிலோமீட்டருக்கு தண்ணீரை கொண்டு வராங்க அமெரிக்காக்காரன். அதே தம்பி தான் கேட்கிறான், ஆண்டுதோறும் அதிக மழை பெய்யுது கடலூர்ல, வெள்ளத்துல மூழ்கிய மக்கள் அந்த தண்ணீரை சேமிச்சு அப்படியே 150 கிலோமீட்டர்ல தஞ்சாவூர் கொண்டு வர முடியாதா? நாங்க வரோம், கொண்டு வரோம். கங்கை கொண்ட சோழபுரத்து தலைநகரை கொண்டு என் பாட்டை ஆண்டபோது 16 கிலோமீட்டர்ல ஏறிட்டு இருக்கான் அரசேந்திர சோழன். அந்த ஏரி எங்க தூந்து போச்சு. எப்படி இருக்கு? வர்றோம், தூர் வர்றோம். கடலூர்ல இனி வெள்ளத்திலே மக்கள் மிதக்க வேண்டியதில்லை, எல்லா தண்ணீரையும் கொண்டு சேர்க்கிறான். அங்க இருந்து தஞ்சைக்கு பெரும் ராட்சச குழாய்களை போட்டு, பெருங்குழாய்களை போட்டு தூக்கிட்டு போறான். எனக்கே ஒருத்தன் பேசி அனுப்பியிருக்கான் பகிரியில, ஆட்சியின் வரைவில பாண்டியார் பொன்னம்பலால அணைய கட்டுவேன்னு போட்டிருக்கேன். 6 கிளை நதிகள் ஓடி வருது, அருவி ஓடி வருது. அது 6 கேரள மாவட்டங்களை செழிக்க வைக்குதுன்னு நான் கொடுத்துருக்கேன், பேசியிருக்கேன் பலமுறை. அவன் எடுத்து, தமிழக அரசியல்வாதிகளே இதை கவனிங்கள், நீ முதல்ல எங்க பேச்ச கவனிப்பா. பல தடவை பாண்டியார் பொன்னம்பலால அணை அம்மையார் இந்திரா காந்தி காலத்துல அடிக்கல் நாட்டுட்டு அப்படியே போட்டான். யாரு? திராவிடன். ஏன்? இங்க இருக்கிற மத்த வாக்குக்காக. நாங்க வர்றோம், அணைய கட்டுறோம். அப்படியே பெருங்குழாய் மூலமா மேட்டூருக்கு, பெருங்குழாய் மூலமா வைகை ஆற்று பாசனத்துக்கு தூக்கிட்டு போறோம். 75 விழுக்காடு தண்ணீர்ல தண்ணீரை அடைஞ்சுவேன். பல்லாயிரக்கணக்கான நீர்த்தேக்கங்களை உருவாக்குறோம். நீர் வளத்தை பெருக்கி கொண்டு வேளாண்மை தேசிய தொழிலா அறிவிச்சிடும். எல்லாருக்கும் வேலை கொடுத்துருவேன், படிச்சவன் படிக்காத எல்லாருக்கும். சாதி மதம் இத பத்தி பேசுறதுக்கு உனக்கு நேரம் கிடைக்கும். எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிடும். அப்புறம் உனக்கு நான் இந்த வாரு 100 நாள் வேலை திட்டத்துல உனக்கு 100 ரூபாய் சம்பளம். இப்ப 50 ரூபாய் கூட கொடுத்துருக்காங்க, நான் 300 ரூபாய் கொடுப்பேன். அந்த 300 ரூபாய் நீ செலவு பண்ணி காட்டிட்டு பார்ப்போம். உனக்கு உடம்பு முடியல, நானே வைத்தியம் பார்த்து விட்டுருவேன். நீ பிள்ளைய பெத்து கொடுக்குற, நானே படிக்க வச்சிருவேன். நல்லா கவனிச்சுக்க. உனக்கு பசி, நானே விவசாயம் செய்வேன். அப்படி விவசாயத்தை மாற்ற முடியும். எங்க அப்பா எங்க வீட்டுல செய்யறேன், அவன் மகன் நான் நாட்டுல செய்வேன். இப்படித்தானே
அரசு தொழிலா மாற்றி ஆடு மாடு வளர்த்தலை, நாட்டுக்கோழி வளர்த்தலை, பட்டுப்பூச்சி வளர்த்தலை, மீன் வளர்த்தலை, பானை செய்தலை, நெசவு செய்தலை எல்லாத்தையும் அரசு தொழிலா மாற்றிடுவேன், நிறுவனமா மாற்றிடுவேன். பனை ஏறுதெல்லாம் அரசாங்க பணி. மாசம் 15,000 சம்பளம், 17 கல்ல இறை கொடுத்துட்டு இருந்த வேண்டியதான். கல்லு, பனம்பால், தென்னம்பால், தேசிய மதுபானம், பதநீர் இறக்கி கருப்பட்டி காய்ச்சுவேன். 1 கிலோ கருப்பட்டி அமெரிக்கால 1000 ரூபாய். எல்லாம் இயற்கை சர்க்கரைக்கு திரும்பிட்டு இருக்கான். ஆனா ஈடு கட்ட முடியல. இங்க பாருங்க, பைத்தியக்கார பேர் சொல்றாங்க, தக்காளியின் தேவை அதிகரித்து விட்டதால் விலை ஏறிவிட்டது. சரி, தேவை அதிகரிக்கும் போது விளைச்சல் அதிகரிக்கணும்டா, விலை அதிகரிக்க கூடாது. எப்படி இருக்கு பாருங்க, என்னைய திட்டான். இந்த நாட்டு மாடு, இந்த நாட்டு மாட்டு பாலை பத்தி இந்த சீமான் பேசி ஒரு மாடு 1 லட்சம் ரூபாய்க்கு சொல்றாங்க. 1970ல 7 கோடி மாடு வச்சிருந்தேன். இன்னைக்கு 7000 மாடு பசு மாடு இருக்கிறது பெரிய வியப்பு. மாடுக்கு நாட்டு மாடு, வண்டி மாடு, உழவு மாடா இருக்கு. அப்படியும் காயிடுச்சு. நாங்க இனப்பெருக்கம் செஞ்சு நாட்டு மாடை உயிர்ப்பிச்சிருவோம் தான் ஜல்லிக்கட்டு காலையை அழிக்க வந்தான். அதுக்கு ஒரு மாதிரி சண்டையை போட்டு தடுத்தான். கைக்கு தடைன்னு முடிச்சிட்டான். மாடு வாங்க முடியல, விற்க முடியல. என் சித்தப்பனும் பெரியப்பனும் திருவண்ணாமலையில கண்ணமங்கலத்துல மேலைய தோல்ல போட்டு உழுதுகிட்டு இருக்கான். ஏன் மாடு வாங்க முடியல, விற்க முடியல? கற்காலத்துக்கு திருப்பிட்டான். அறிவார்ந்த பெருமக்களின் ஆட்சி பாருங்க. புதிய இந்தியா, புதிய இந்தியா. அதுக்கு என்ன வேலை திட்டம்? கறிக்கு போட்ட தடை மாடை ஒழிச்சிடணும். ஏன் ஒழிக்கணும்? உழவு மாடு வச்சு, வண்டி மாடு வச்சு வாழ்ந்துட்டு இருக்கான் உழவர் குடி. அவன் தற்சார்பு அடிக்கணும். அவன் என்ன பண்ணுவான்? மாட்டு சாணத்தை சாணி குழியில வைப்பான், குப்பை குழியில வச்சு மக்கினவன வருஷம் முடிஞ்சு வெள்ளாண்மை முடிஞ்ச வரப்ப முறிச்சு வண்டியில கொட்டி மாட்டை கூட்டிட்டு போய் நிலத்தை கொட்டிட்டு வருவான். இப்ப இந்த மாட்டை ஒழிச்சா வண்டி மாடு பயன்படாது, டிராக்டருக்கு போகணும். உழவுக்கு மாடை வச்சு விழுவான். அகல உழுவதை விட ஆழ உழுவது மேல். அவன் முன்னோர்கள் அவனுக்கு கற்பிச்சது. நடக்கிற இடத்துல விதைக்காத, விதைக்கிற இடத்துல நடக்காத. இது எங்க அப்பா நம்மாழ்வார் கற்பிச்சது. 60 கிலோ எடை உள்ள மனிதன் நடக்கிற எதுலையுமே பாதை ஆயிருது, எதுவும் முளைக்கிறது இல்ல. ஒரு புல் தரையிலே நடந்து போ, அந்த இடத்துல பாதை ஆயிரும், புல்லு முளைக்காது. நல்லா கவனிச்சுக்கணும். அப்ப 600 டன் எடையுள்ள டிராக்டர் உழுதா மேல மண்ணை கீழ் போடும், கீழே மண்ணு இறுகி போகும். இருக்கிற இடத்துல எதுவும் முளைக்காது. இப்ப இவனுடைய வேலை திட்டம் என்னன்னா, மாடை ஒழிக்கணும். ஒழிச்சா எல்லாரும் சிறு விவசாயிகள் செத்துருவான். டிராக்டர் வச்சுக்கணும் தான் வாழ முடியும். டிராக்டர் விற்கிற உற்பத்தி விற்கிற பெரும் முதலாளிக்கு லாபம் போடுற சட்டத்தை. இப்ப மாட்டு சாணத்தை வச்சுதான் நீ எரு விடுவ. மாட்டை காலி பண்ணிட்டா எரு இருக்காது. கட்டாயமே நீ செயற்கை ரசாயன உரத்துக்கு வரணும். நல்லா கவனிச்சுக்கணும். இயற்கை உரத்துக்கு வரிய போட்டவன் இயற்கை உரத்துக்கு வரிய போட்டிருக்கு இந்திய அரசு. எப்படி இருக்கு பாருங்க. எல்லாத்தையும் தலைகளா மாத்திரேன். இந்திய நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலமும் தமிழ்நாடு போல நாம ஏன் செய்யக்கூடாதுன்னு தவிக்கிற அளவுக்கு மாத்திட்டு முழுக்க இயற்கை வேளாண்மை. ஆடு மாடு பண்ணைகளை வைப்பேன், அது போடுற சாணி புழுக்கை எடுப்பேன். இதை எடுத்து போடுறதுக்கு படிக்காதையா, நான் படிக்கல, உனக்கு அரசாங்க வேலை மாசம் 5000, அவன் பிள்ளையை நான் படிக்கப்பேன். பள்ளிக்கூடத்தை கல்லூரிகளை நானே நடத்துவேன். தனியார் முதலாளிகளுக்கு எனக்கும் சண்டை நடக்கும். தனி ஒரு முதலாளி தரமா தருகிற கல்வியை இத்தனை கோடி மக்கள் நிறுவன ஒரு வலிமை மிக்க அரசால தர முடியாதா? உலகத்தரத்திற்கே மக்களுக்கு கல்வி இலவசமா தரமா கொடுப்பேன், சரியா சமமா கொடுப்பேன். இந்த சாதி அந்த சாதி நொந்த சாதி எல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். ஒரே மாதிரி கல்வி, தனித்திறன் கல்வி. தனித்திறன் கல்வி எதுவுமே எனக்கு பிடிக்கலையா? விளையாடுறதே பிடிக்கும். விளையாடுறாயா உன் கல்வி, போயா படியா. பிள்ளைகளுக்கு நானே சோறு போட்டுருவேன், நானே மிதிவண்டி கொடுத்துருவேன். 5 கிலோமீட்டருக்கு மேல என் பிள்ளைகளை பயணிக்க விட மாட்டேன். 5 கிலோமீட்டர் சைக்கிள் தான். வயது முதிர்ந்தவர்கள் இளையவர்களுக்கு மட்டும்தான் உந்துருளி மயில் உந்து, மீது எல்லாருக்கும் சைக்கிள் தான் பயணம் செய்யணும். சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், காற்று மாசுபடுறதை பாதுகாக்கணும், எரிபொருளை மிச்சப்படுத்தணும். ஏன் ஏன் ஜரபுர ஜரபுர ஜரபுரன்னு வண்டி ஓடுது? சென்னையில நகர முடியல, நத்த மாதிரி ஏன் போறான்? போக்குவரத்து தரமா இல்ல. நாங்க வந்த பிறகு உலக தரத்துக்கு போக்குவரத்து மாத்திரம். நானே கெஞ்சிடுவேன், இரு சக்கரத்தை பயன்படுத்துவது மகிழ்வுந்தை தவிர்க்க முடியாத காரணங்களுக்கு பயன்படுத்துங்கள். அரசு போக்குவரத்தை பயன்படுத்துங்கள். உங்களுக்காக அவ்வளவு தரமா நான் போக்குவரத்தை கொண்டு வந்துட்டேன்னு போவேன். நாங்களே அதாவது ஏறி போவோம். பேருந்தை தொலைதூர பயணத்துக்கு தான் வைப்பேன். புதுச்சேரியில இருந்து சென்னைக்கு வைப்பேன், சென்னையில இருந்து திருச்சிக்கு வைப்பேன், சென்னையில இருந்து மதுரைக்கு வைப்பேன். சென்னைக்குள்ள சிற்றுந்து மட்டும்தான், பேருந்து தடை பண்ணிடுவேன். சிற்றுந்த அலைவரிசையை பெருக்கிடுவேன். 1 நிமிஷத்துக்கு 1, 2 நிமிஷத்துக்கு 1, சாக்கு சாக்குன்னு வரும். நீ காத்திருக்க வேண்டியதில்லை. இதுவரை இருக்கிற நடத்துனர்களை பணியில் அப்படியே வச்சுக்கிடுவேன்.
இனிமேல் நடத்துனர் எடுக்கும் போது மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், விதவை பெண்களுக்கு தான் நடத்துனர் வேலை கொடுப்பேன். அதான் கவனிச்சுக்கணும். அந்த நடத்துனர்களை வண்டியில் இருக்க மாட்டார். நடத்துனர் ஓட்டுநர் எங்க இருக்காரா இல்லையானே உனக்கு தெரியாது. அவரை மூடிடுவேன் கண்ணாடி போட்டு. சிற்றுந்து வந்து சாக்கு நிக்கும். நீ எங்க போற, எங்க போற? சைதாப்பேட்டை. சைதாப்பேட்டைன்னு சொன்னீங்கன்னா கண்ணாடி பேழைக்கிற குளிரூட்டப்பட்ட அறையில ஒரு மாற்றுத்திறனாளி தங்கை இருப்பா. அவள்கிட்ட நீ சொன்னீங்கன்னா ஒரு அட்டையை கொடுத்துருவா, பயணச்சீட்டை. அதை கொண்டு போய் கதவுல வச்சுன்னா கிசுக்குன்னு திறந்துக்கிறேன். நீ உள்ள போய் உட்கார்ந்துக்க வேண்டியதான். நீ இறங்குறது சைதாப்பேட்டை வந்து விட்டது. அன்பு பயணிகள் கவனிக்கவும், தயவு செய்து உங்கள் பயணியிடம் வந்து விட்டது, இறங்கவும். 3 தடவை அறிவிக்கி. நீ இறங்கல தூங்கிட்டேன்னா போயிடும். உனக்கு புரியுதா? இதெல்லாம் நான் இன்னும் கற்பனைகள் செய்யறேன்னு நினைக்காத. உலகம் பூரா நடக்குது. நமக்கு நடத்துறதுக்கு நாதி இல்ல. நாம வர்றோம், நடத்துறோம், நெரிசலை குறைக்கிறோம், தலைநகரை புதுசா உருவாக்குறோம். 5 தலைநகரங்களை உருவாக்குறோம். சென்னையில் கிடைப்பது, தலைநகரங்களில் கிடைப்பது எல்லா மக்களுக்கும் எல்லா இடத்திலும் கிடைக்கணும். பரவலாக அந்த வசதி போகணும். இதான் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் சொன்னது புறா திட்டம். ஏன் நகர்ப்புறங்கள் பிரிங்கி வெளியுது? கல்வி, மருத்துவம் இங்கதான் கிடைக்குது, வேலை வாய்ப்பு கிடைக்குதுன்னு. நாம என்ன செய்யறோம்? கல்வி, மருத்துவம், வேலை வாய்ப்பை மக்கள் வாழ்ற கிராம பகுதிகளுக்கு நகர்த்துறோம். அங்கிருந்து வர வேண்டிய தேவை இல்லாமல் மக்களுக்கு உருவாக்குறோம். அங்கேயே வச்சிருக்கோம் மக்களை. எல்லாம் அவன் இருக்கிற இடத்துல, வாழ்விடத்துல வேலை, கல்வி, மருத்துவம் எல்லாம் கொடுத்துறோம். நல்லா கவனிச்சுக்கணும். அங்கே நிற்கிறோம். அப்ப தலைநகரை உருவாக்கும் போது இப்ப இருக்கிற சாலைகளை இடிச்சுட்டு விரிவு பண்ண முடியாது. நான் போடுவேன் பாதை. பசுஞ்சோலை சாலைகள், பசுஞ்சோலை பள்ளிகள் அப்படி உருவாக்குவேன். சாலை, இது சிற்றுந்து, இது பேருந்து, இது மகிழ்வுந்து, இது உந்துருளி, இது ஈருருளி, மிதிவண்டி, சைக்கிள், இது நடந்து போறவர்களுக்கு, இது அவசர ஊர்திக்கு. இத்தனை பாதையை போடுவேன். ஆள்தான் இல்லையே இந்த அவசர ஊர்தி போற இடத்துல நீ போனீங்கன்னு வச்சுக்க, டக்குன்னு வந்து உன்னை அவசர ஊர்தியில ஏற்றிடுவேன். நல்லா கவனிச்சுக்கணும். அவசர ஊர்தி என்பது எவனும் குறுக்க போக கூடாது. எடுத்த இடத்துல அடுத்த 10 நிமிஷம் மருத்துவமனையில இருப்பான். இந்த ஒயிங் 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 அடிச்சுட்டு இருக்கும்போது நீ திரும்பி அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே அலைபேசியில பேசிக்கிட்டு வரேன் எல்லாம் பேசிட்டு டக்குன்னு கொக்கிய போட்டு தூக்கிடுவான் வெளியில. கேட்கறது கஷ்டமா இருக்கும், பார்க்கும் வாழும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். இது நான் இல்ல, இதுக்கு முன்னாடி ஒருத்தன் செஞ்சிருக்கான். சிங்கப்பூர்ல லீக்வானின்னு நம்ம தாத்தன். இதுக்கு முன்னாடி ஒரு தலைவர் இருந்திருக்கான், எங்க தாத்தன் காமராஜ். அவன் வழியில நாம் வர்றோம். தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறையை செய்வோம். என் நலன் என்று, எங்கள் நலன் என்று எதுவும் இல்ல, எல்லாமே மக்களின் நலன் தான். இது தாயின் பேரன்புதான் தன்னலமற்ற சர்வாதிகார ஆட்சி முறை. பூமியின் சொர்க்கமா என் தாய் நிலத்தை மாற்றிடுவோம். சிறப்பா செய்யறோம். இந்த புதுச்சேரியில, காரைக்கால எங்களை கண்டுக்கிறது இல்லைங்க. நாங்க உலகம் முழுமைக்கும் வாழ்கிற என் தமிழ் சொந்தங்களை ஆற தெளிவி அன்பு கொண்டு நேசிக்கிறவர்கள். நீ காரைக்கால் தனியா போகணுங்கிறா, தேவையே இல்லை உனக்கு. நாம் தமிழர் அரசு வந்துருச்சுன்னா முடிஞ்சு. அங்க ஒரு துணை சட்டமன்ற உருவாக்கி அங்க போய் ஒரு நாள் சட்டமன்ற கூடுவோம். அங்க என்ன பிரச்சனை கேட்போம், அவ்வளவுதானே. எல்லாத்தையும் நம்மளால சாதிக்க முடியும். என் அன்பிற்குரிய சொந்தங்கள், நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டியதில்லை. ஒரு ஓட்டை மட்டும் விட்டு வீட்டுல போய் படுத்துருங்க. என் தம்பி பேசினால, நான் சொன்னதான், போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை. சும்மா வெனுக்க போட்டுக்கிட்டு எல்லாம் சரியில்லப்பா, எங்க பார்த்தாலும் லஞ்சம்பா, ஊழல்பா, ஒழிச்சிருவேங்கிற. ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பேங்கிற. நீ கல்வி, மருத்துவத்தை கொடுத்து பாரு இலவசமா, காசு அவனுக்கு தேவைப்படும். வரதட்சணையை ஒழிச்சிரு. பொண்ணை கட்டி கொடுக்க பணம் வேணுமே, சேமிக்கணுமேங்கிறது. வரதட்சணை வாங்கினாங்கிறத கொடுத்துட்டா ஆளை தூக்கி உள்ள வச்சிருவேன். உள்ள வைக்கிறது இல்ல, பல தலைமுறைக்கு அவன் குடும்பத்துக்கு அரசு பண்ணி கொடுக்க மாட்டேன். எந்த சலுகையும் கொடுக்க மாட்டேன். மின் இணைப்பை துண்டிச்சிருவேன், எரிவாயு இணைப்பை துண்டிச்சிருவேன், நீர் இணைப்பை துண்டிச்சிருவேன், எல்லாத்தையும் துண்டிச்சிருவேன். அவன் கத்துவான், மாமியார் வீட்டுல வாங்கின காசு அதை வச்சு வாழ்ந்துக்க, கதை முடிஞ்சிடும். 4 பேரை தூக்கிட்டோம்னா வேணாம், உங்க பொண்ணை கட்டி கொடுங்க போதும். இதை 3ஐயும் சரி பண்ணு, தானே ஊழல் லஞ்சம் ஒழிஞ்சிடும். ஒழிஞ்சிடும். காவல்துறைக்கு எதுக்கு? காவல்துறைக்கு நிறைய காவல்துறைக்கு பணிகள் ஆளுநர் எடுக்க போறேன். 8 மணி நேரம் காவலர்களுக்கு, ஆண் காவலர்களுக்கு, பெண் காவலருக்கு 6 மணி நேரம் சுழற்சி முறையில பணி. இப்படி போட்டு வதைக்கிறதுலாம் கிடையாது. அவர்கள் எல்லா ஊதியத்தை உயர்த்தி கொடுத்துறோம். 20,000மா 30,000 லஞ்சம் பெறாது. பெற்றினா தற்காலிக பணி நீக்கம் கிடையாது, நிரந்தர பணி நீக்கம். அவர் எதுக்கு? காவலர்கள் குடியிருப்பு பாரு, ஒரே ஒரு படுக்கிற, ஒரு சமையலறை, ஒரு வரண்டா கூட இல்ல, வரவேற்பறை கூட இருக்காது, சின்னது. அது எப்படி வாங்குவான்?
அவனை வாழ வை, நிம்மதியா இருப்பான். அவன் யார் இருக்கிற வேட்டுக்கிறதுல வந்து எல்லாம் என் சொந்தக்காரன் தான், அண்ணன் தம்பி மாமச்சின்னு. நம்ம கருப்பு சட்டை போட்டாடிமே, அவங்க காய் சட்டை போட்டாடிமே. நம்மளாவது நினைக்கிறத பேசுறோம், அவங்க அதையும் பேச முடியாது. நம்ம எவன பிரதமரே போங்க கேட்கிறான், அதெல்லாம் பேச முடியாது. அப்பெல்லாம் பேசாதீங்க. அது பாவம், அவங்களுக்கும் சேர்த்தா நம்ம போராட வேண்டியது இருக்கு. பிள்ளைகளை நம்ம படிக்க வச்சிட போறோம். அவங்க அம்மா அப்பாவுக்கு முடியலன்னா 1 கோடி இல்ல 5 கோடி மருத்துவமனை நான் அரசே பார்த்துறேன். நீ பொய் சொல்ல நினைக்காத, நான் கொடுப்பேன். நம்ம வர்றதுக்குள்ள இவன் உலக வர்த்தக அமைப்புல கைத்து போட்டான். WTO ரேஷன் கடையை மூட போறான். இப்ப மாட்டுக்கறியை தடை பண்ணிட்டான்ல. பாலை எதுக்கு? மாடை ஒழிச்சுட்டு பால் சந்தையை கை வைக்கணும். பால் வந்து உனக்கு அத்தியாவசியம். நீ பால் குடிக்காம இருக்க முடியாது. அப்ப பாலை யார் விற்பா? முதலாளி விற்பாரு. முதலாளிட்டு நீ வாங்கி குடிக்கணும். அதுக்கு தான் இது. இப்ப அதே மாதிரி இந்த ரேஷன்ல போடுறான் பாரு, அடுத்தட்டு மக்களுக்கான அரிசி பருப்பு, இதை தடுக்கணும். இப்ப அவன் என்ன பண்ணுவான்? அதை வெடிச்சிட்டு உனக்கு மானியம் கொடுத்துரும். வங்கியில போய் நீ கணக்கு வச்சுட்டீங்கன்னா உனக்கு காசு கொடுத்துரும். அதை எடுத்துட்டு போய் கடையில வாங்கி சாப்பிட்டுக்கணும். கடையில யார் விற்பா? அவன் தான் விற்பான். இப்ப நான் என்ன பண்றேன்? நீ மூடுற, நான் வரதுக்குள்ள மூடிடுவான். இப்ப பாருங்க, கொஞ்ச நாள மூடிடுவான். மூடின பிறகு நான் வந்து திறப்பேன். எப்படி திறப்பேன்? குறிஞ்சி அங்காடி, நெய்தல் அங்காடி, மருதம் அங்காடி, இப்படி எல்லாத்தையும் திறந்து மக்களுக்கு அங்க அரிசி விற்பேன், பருப்பு விற்பேன், எல்லாம் கொடுப்பேன். வெள்ளச்சீனி தர மாட்டேன். கருப்பட்டி தருவேன், நாட்டு சக்கரை தருவேன், மொந்த வெள்ளம் தருவேன். அது இலவசமா போடுவேன். பசிங்கிற வார்த்தையே என் பரம்பரைக்கு இல்லாத ஒழிச்சு விட்டுருவேன். 23 கோடி மக்கள் இரவு உணவு இல்லாம உறங்க போறார்கள் என்று நாட்டின் ஆட்சியாளர்களே சொல்றாங்க. பல லட்சக்கணக்கான குழந்தைகள் ஊட்டச்சத்து இல்லாத நோஞ்சான்களாக சோகை நோய் வச்சு வாழ்கிறார்கள் என்று ஆட்சியாளர்களே சொல்கிறார். இந்த நிலையிலிருந்து என் மக்களை மீட்க காக்க நினைக்கிறோம். அதை நல்லா கொண்டு வச்சுக்கணும். உலகத்துக்கு சோறு போட ஒரு இனக்கூட்டமாக நம்ம வர்றோம். பாரத போர் நடக்கும் போது அந்த போரில் காயம்பட்ட மக்களுக்கும் போர் வீரர்களுக்கும் வண்டி வண்டியாக சோறாக்கி போட்டவன் நமது பாற்றல் பெருஞ்சோற்றுதை இளஞ்சேரலாதன் என்பதை நீ மறந்துடக்கூடாது. அப்படி உலகம் புற வாழ்கிற மக்களுக்கு சோறும் நீரும் கொடுக்கிற ஒரு இன மக்களாக நாம் மாற வேண்டும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளணும். எனவே அறிவார்ந்த எனது தமிழ் சொந்தங்கள், என் அன்பிற்குரிய தம்பி தங்கிகள், ஒரு வலிமைமிக்க வளமையான தமிழ் சமூகமாக இதை மாற்றி படைக்க காத்து நிற்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்கள், உங்கள் உடன் பிறந்தவன், உங்கள் பிள்ளை நான் பேசிய கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டு என் தம்பிகள் எழுதி வைத்ததை போல இது மற்றொரு அரசியல் கட்சி அல்ல, ஒரு மாற்று அரசியல் புரட்சி. இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு இந்த கட்சியிலே இணைந்து இதை ஒரு பேராற்றல் கொண்ட அரசியல் வலிமையாக மாற்றணும். ஒவ்வொரு சிக்கலாக தீர்க்கணும். கச்சத்தீவு மீட்பு என்பது இவர்கள் நடத்த மாட்டார்கள், செய்ய மாட்டார்கள். தமிழ் வழக்காடு மொழியாவதோ ஆட்சி மொழியாவதோ இவர்கள் ஆட்சி காலங்களில் நடக்காது. நாம் நடத்தி காட்ட வேண்டும். அதற்கு நாம் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும். எனவே அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்ற புரட்சியாளர் அம்பேத்கரின் புரட்சி மொழிகளை மனதில் வைத்துக் கொண்டு நம் இனம் எதிர்கொண்டு நிற்கிற பிரச்சனைகளை பேசுவதென்றால் 1 மணி நேரத்திற்குள், ஒரு நாளைக்குள், ஒரு மாதத்திற்குள், ஒரு ஆண்டுக்குள் பேசி முடிக்க முடியாது. காரணம், பல ஆயிரம் ஆண்டுகளாக இந்த இனம் உணர்வை இழந்து, உரிமைகளை இழந்து, அடிமைப்பட்டு நிற்கிறது. இந்த நிலையிலிருந்து நாம் மீள்வதற்கு, எழுவதற்கு நமக்கு இருக்கிற இறுதி வாய்ப்பு அரசியல் விடுதலை தான். இருபத்தி 6,000 மக்கள் தொகையை கொண்ட இன மக்கள் எல்லாம் நாடடைந்து விடுதலை பெற்று பெருமையோடு வாழ்கிறார். 4 லட்சம் 5 லட்சம் மக்கள் தொகை கொண்ட இனங்கள் எல்லாம் உலகில் நாடடைந்து விடுதலை பெற்று பெருமையோடு வாழ்கிறார். ஆனால் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு இனத்தின் மக்கள் உலகெங்கும் 13 கோடி எண்ணிக்கையை கொண்டு பரவி வாழ்கிற ஒரு தேசிய இனத்தின் மக்கள் போராடி விடுதலை பெற்று இந்தியை தாய்மொழியாக கொண்டவனிடம் கொடுத்துவிட்டு அடிமைப்பட்டு நிற்கிறது.
இலங்கையில் போராடி விடுதலை பெற்று சிங்களத்தை தாய்மொழியாக கொண்டவன்கிட்ட கொடுத்து விட்டு அங்க அடி வாங்கி அகதியாக நிற்கிறது. இந்த நிலையிலிருந்து மீள்வதற்கு எழுவதற்கு எல்லா மொழி வழி தேசிய இனங்களையும் போல உரிமையை பெற்று பெருமையோடு வாழ்வதற்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு அரசியல் விடுதலை ஒன்றுதான். தமிழர்கள் இல்லாத கட்சி இல்லை, ஆனால் தமிழர்களுக்கு என்று ஒரு கட்சி இல்லை. தமிழர்கள் வாழாத நாடு இல்லை, ஆனால் தமிழர்களுக்கு என்று ஒரு நாடு இல்லை. இது ஒரு பெருந்துயரம். இத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஒரு பெருமை கொண்ட ஒரு இனம். அமெரிக்காவின் மொழி ஆய்வியல் அறிஞர் அலெக்ஸ் கூலியர் சொல்லுகிறார், உலகத்தில் எல்லா மனிதர்களும் பேசிய முதல் மொழி தமிழ் என்று. அவ்வளவு பெருமை கொண்ட ஒரு மொழி. அந்த மொழியை பேசும் இனத்தின் கூட்டம். மொழி ஞாயிறு தேவினைய பாவான தன் ஆய்வு முழுக்க ஆய்வை மேற்கொண்டு தமிழ் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்தது என்று தன் ஆய்விலே நிறுவுகிறார். மதம் பரப்ப வந்த கால்டுவல் போப்பவர்கள் காடுகளிலிருந்து மனிதன் நகர்ந்து நகர்ந்து வரத் தொடங்கிய போது அவன் பேசிய மொழிகளில் இருந்த ஒளி வடிவமும் எழுத்து வடிவமும் இன்று வரை தமிழில் இருக்கிறது என்று கால்டுவல் போப்பு சொல்லுகிறார். ஜப்பானிய மொழியியல் ஆய்வறிஞர் சுசுமுகோனோ தன்னுடைய ஆய்வு கட்டுரையில் எழுதுகிறார், 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் நாட்டில் நெல்லை எப்படி விளைவிப்பது என்பதை கற்றுக் கொடுப்பதற்கு தமிழர்கள் வந்தார்கள். அவர்கள் மொழியில் இருந்துதான் பல உயிர் சொற்களை, வேர் சொற்களை, கலை சொற்களை எடுத்து நாங்கள் ஜாப்பனீஸ் மொழியை உருவாக்கி கொண்டோம் என்று அந்த ஆய்வியல் அறிஞர் சொல்லுகிறார். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் பெருமக்கள் ரிச்சர்ட் மார்டினும் டோனி ஜோசப்பும் ஆய்வறிக்கை வெளியிடுகிறார்கள். தெற்காசிய பிராந்தியம் முழுமைக்கும் வாழ்ந்த ஆதி குடி தொல்குடி தமிழர்கள் தான் என்று சொல்லுகிறார்கள். உலகம் முழுமைக்கும் பறை வாழ்ந்த ஒரு இனத்தின் மக்கள் எதனால் வீழ்ந்தார்கள்? தமிழர்களுக்கு யாரு பகை? சிங்களர்களா? பிராமணர்களா? யார்? தமிழன் தன்னின பகையால் தாழ்ந்து வீழ்ந்தார். தமிழர்களுக்கு உள்ளே இருக்கிற சாதியும் மதமும் தான் அவனை வீழ்த்திய முதல் பகை. இந்த நிலத்தில் ஒருவன் தமிழனாக எப்போது பிறப்பான்? என்னைக்கு அவனுக்கு சாதி மத உணர்வு சாகிறதோ அன்றுதான் அவன் தமிழனாக பிறப்பான். மதமாக இருந்தால் அவன் இந்து, மதமாக இருந்தால் அவன் இஸ்லாமியர், மதமாக நின்றால் அவன் கிறிஸ்தவன், இதை கடந்து நின்றால் அவன் தமிழன். தேவேந்தராக இருந்தால் அவன் சாதி, தேவராக இருந்தால் அது சாதி, வன்னியராக இருந்தால் அது சாதி, பறையராக இருந்தால் அது சாதி, கவுண்டராக இருந்தால் சாதி, நாடராக இருந்தால் சாதி, கோணராக இருந்தால் சாதி. இதையெல்லாம் கடந்து வெளியே வந்தால் முத்தரையராக இல்லாது, உடையாராக இல்லாது, வெளியே எல்லாத்தையும் உடைத்துக் கொண்டு வெளியில வந்தால் அவன் தமிழன். தமிழர்களுக்கு மொழி பற்று இனப்பற்று இல்லை. தமிழர்களுக்கு மொழி பெருமை இனப்பெருமை இல்லை. தமிழர்களுக்கு சாதி பெருமை மதப்பெருமை மட்டும்தான் இருக்கிறது. சாதி பற்று மதப்பற்று திட்டமிட்டு ஊட்டப்பட்டிருக்கிறது. இந்த உணர்வினால் தமிழர்களுக்கு ஓர்மை இல்லை. தமிழர்களுக்குள் ஒற்றுமை இல்லாததால் தமிழர்களுக்கு என்று ஒரு அரசியல் வலிமை இல்லை. தமிழர்களுக்கு என்று அரசியல் வலிமை இல்லாததால் தமிழர் நிலத்திலே தமிழன் அதிகாரம் இல்லை. இவற்றையும் கடந்து தமிழர் அதிகாரத்தை தமிழர் நிலத்தில் நிறுவுவது. அதிகாரம் எப்படி? அறத்தின் வழி நின்று ஆகிற அதிகாரம். அந்த ஆட்சி முறை அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம் இவை நான்கும் வெஞ்சாமை வேந்தற்கு இயல்பு என்று தமிழ் மறை கற்பிக்கிறது. இந்த அறத்தின் வழி நின்று செய்கிற ஆட்சி, அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை நிறுவனம். அதை அமைப்பதற்கு
இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகள் ஒரு லட்சிய வெறி கொண்டு பாயிரும். உடலினை உறுதி செய், அறிவை விரிவாக்கு, கொள்கை வகுத்து நில், கூடி செயல் செய்ய பழகு. இதான் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை. நல்லா கொஞ்சம் உடலினை உறுதி செய்ய, அறிவை விரிவாக்கு, கொள்கை வகுத்து நில், கூடி செயல் செய்ய பழகு. செயலாற்றுங்கள். என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, உங்கள் அனைவருக்கும் என் புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும். நாம் தமிழர்.